த கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம். 2025ல இப்ப ரிலீஸ் பண்ணா கூட அந்த படத்தை இப்ப வந்த படமோ அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் அந்த லெவலுக்கு அட்வான்ஸா எடுத்திருக்கிற படம்னு சொல்லலாம். நிறைய உண்மை சம்பவங்களை தழுவி எடுத்திருக்கிற படம். இந்த படத்தை பேச சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் தள்ளி 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 போய் இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. படம் சும்மா 3.5 மணி நேரத்துக்கு லென்த்தியா பெருசா இருக்கும். சோ நாம பேச போறதும் லென்த்தியா பெருசா இருக்கத்தான் செய்யும். ஜெருசலேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெட்ல ஜெருசலேம்னு சர்ச் பண்ணா இஸ்ரேலோட தலைநகரம் அப்படின்னு காட்டுது. ஆனா ஜெருசலேமுக்கான அந்த உரிமையை சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளுமே கோருகிறது. உண்மையிலேயே ஜெருசலேம் யாருக்கு சொந்தம்னு கேட்டா அது ஒரு $1 மில்லியன் கேள்விதான். இந்த ஜெருசலேம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புனிதமான நகரம், இஸ்லாமியர்களுக்கும் ஒரு புனிதமான நகரம், யூதர்களுக்கும் ஒரு புனிதமான நகரம். வரலாற்றுல ஜெருசலேமை தவிர்த்து இவங்க 3 பேரோட வரலாறையும் நம்மளால படிக்கவே முடியாது. இங்கதான் ஜீசஸ் கிறிஸ்டோட இயேசுவோட சிலுவை சித்திரவதைகளும் சிலுவை ஏத்தி கொலை செஞ்சாங்கல்ல அதுவும், அப்புறம் அவங்க பாடியை புதைச்சாங்கல்ல அதுவும், புதைத்தவர் 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்ததா சொல்லப்படுகிறது இல்லையா அதுவும், இது எல்லாமே நடந்தது ஜெருசலேம்ல தான் அப்படின்னு சொல்லப்படுது. யாரோட சார்பா? கிறிஸ்தவர்களோட சார்பா. சோ இந்த நகரம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு இந்த நகரம் எந்த அளவு முக்கியம் அப்படின்னா, இஸ்லாத்துல ப்ராபட் முகமது நபி அவர்கள் ஒரு நாள் இரவு சொர்க்கத்துக்கு பயணம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி அவரு இந்த ஜெருசலேம்ல இருந்துதான் ஒரு நாள் இரவு சொர்க்கத்துக்கு பயணப்பட்டு போனாராம். இங்க புனிதமான மாஸ்க் இருக்குது, டோம் ஆஃப் த ராக் இருக்குதான், நோபல் சாங்ஷனரி. அதெல்லாம் இந்த ஜெருசலேத்தை நோக்கி தான் முஸ்லிம்கள் பிரே பண்ணும்போது அந்த சிட்டியை பார்த்தாப்ல தான் பிரே பண்ணுவாங்களா. கரெக்டா தப்பான்னு தெரியல, யாராவது இருந்தா இஸ்லாத்துல இருக்கிறவங்க தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணி சொல்லுங்க. நாம பார்க்க போற த கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற இந்த படத்துல நாம பார்க்க போற அந்த காலகட்டம் 11ஆம் நூற்றாண்டு. அந்த காலகட்டத்துல கிறிஸ்தவர்களோட ஆதிக்கத்துக்கு கீழே இந்த ஜெருசலேம் நகரம் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு. ஜெருசலாத்துக்கு இந்த ஜெருசலேம் நகரத்துக்காக ஏற்கனவே கிறிஸ்தவர்கள்கிட்ட 100 வருஷமா இருக்குன்னு சொன்னோம். சோ இன்னும் தொடர்ந்து வச்சுக்கணும்னு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவ மன்னரும், அந்த பக்கம் இல்ல இது எங்களுக்கு தான் சொந்தம்னு சண்டை போடுவதற்காக முஸ்லிம்களும் ஒரு முஸ்லீம் மன்னரும் ஏற்கனவே பயங்கரமா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமைதி உடன்படிக்கைன்னு இருக்கும், ஆனா அதை தாண்டியும் ஏதாவது சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இது பத்தாதுன்னு நிறைய பேர் திடீர்னு கிளம்பி அங்க நிறைய பொக்கிஷங்கள் கிடக்குது அதை தேடி நிறைய பேர் சுத்துவாங்களாம். நிறைய பேர் அங்க போனா நமக்கு சொர்க்கத்துக்கு இடம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நிம்மதியை தேடியும் அந்த நகரத்துக்கு போறவங்க உண்டு. ஆனா இவர்களுக்கு மத்தியில ஒரு வீரர், ஒரு தொழிலதிபரும் கூட தன் படையோட தன் புள்ளைய தேடி அங்க வர. உலகம் வேற ஏதோ தேடிக்கிட்டு இருக்குது, அவர் தான் புள்ளைய தேடி வர. கதை நடக்கிற இடம் 1184ல பிரான்ஸ். எடுத்ததுமே ஒரு பொணத்தை காட்டுறாங்க, ஒரு பொண்ணோட பணம். புதைக்கிறதுக்கு 2 பேரு, ஒருத்தன் குழி தோன்றான், ஒருத்தன் அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருப்பான். நீயே திருட்டு பைய, நீ மாத்தி குழி தோண்டு அப்படிங்கிறாரு அங்க இருக்கிற பாதிரியார். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கிராமம் அது. அழுகுன பழத்தை கூட தூக்கி போட முடியாம சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு பாருங்க பாதிரியார். சரி, பாதிரியார் திருட்டு பைய வேலை பாடுறான்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கிற ஒரு வெள்ளி சிலுவை அதை ஆட்டைய போடுறாரு பாதிரியாரும் கூட. அதே சமயம் எதுக்கு ஒரு சின்ன படம் வருது, நம்ம தொழிலதிபரோட படம் தான். ரோட்டை கிளியர் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாரு ஒரு வீரர். உடனே ரோடு கிளியர் ஆகுது. தொழிலதிபருக்கு விசுவாசமா இருக்கிற பல வீரர்கள் கூட வராங்க. தலையில என்னத்தையோ கவுத்துனாப்ல, இரும்புலையே தாடி தாட வர கவசம் போட்டாப்ல ஒருத்தர் வராரு இல்லையா, அவர் தான் நான் சொன்ன தொழிலதிபர்னு நினைக்கிறேன். இப்போ பாடியை புதைக்க போறாங்க. தப்புன்னு பாதிரியார் நிப்பாட்டுறாரு. பாதிரியார் தானா இல்ல தப்பா சொல்றேனா? சரி, தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணிக்கலாம். என்னடா வழக்கம் போல செய்யுங்கடா அப்படின்னு சத்தம் போறாரு. என்னங்க ஐயா, என்னதான் இருந்தாலும் உங்க பிரதரோட பொண்டாட்டி இவளுக்குமா அப்படின்னு புதைக்கிறவங்க யோசிக்கிறாங்க. இவ பண்ணது சூசைடு, தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களை புதைக்கும் போது தலையை வெட்டிட்டு தான் புதைப்பாங்களாம். அதனால தலையை வெட்டிட்டு தான் புதைக்கணும், என் ப்ரோவோட பொண்டாட்டியா இருந்தாலும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு போறார். அங்க இருக்கிற ஆட்களும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணோட தலையை வெட்டுறானுங்க. பாவம், அந்த கிராமமே ரொம்ப பாவப்பட்ட கிராமம் மாதிரி இருக்குது. பஞ்சத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க போல. அடுத்து பார்த்தா ஒரு பிஷப்ப காட்டுறாங்க. உன் பிரதரோட பொண்டாட்டியோட சாவுக்கு உன் பிரதர் தான் காரணம்னு சொல்லி சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அவ இல்லாமையே அங்க புதைக்கிற வேலை நடந்துட்டு இருந்தது, தலைகளையே வெட்டிரலையே அப்படின்னு கேக்குறாரு. வெட்டலங்க ஐயா அப்படிங்கிறாரு இந்த பாதிரியார். போய் சொல்றாரு. நல்லது நல்லது, சட்டம் ரொம்ப கடுமையா இருக்கும், எல்லா இடத்துக்கும் அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிறாப்ல. ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லையா? சரி, உன் பிரதர் இல்லாம எதுவும் செய்ய முடியாது, அவனை ரிலீஸ் பண்ணு, நமக்கு தேவை அப்படிங்கிறாரு பிஷப். இல்ல அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நாம விசாரணை பண்ணிட்டு தான் ஏதாவது முடிவு எடுக்கணுங்கிறான் இவன். இவரு அவனுக்கு பேய் எல்லாம் பிடிக்கல, பொண்டாட்டி செத்து போச்சேன்னு வருத்தத்துல இருக்கிறா, பைத்திய மாதிரி வருத்தப்படுறான். அவ இல்லாம என்னால இந்த சர்ச்சை கட்டி முடிக்க முடியாது, ரிலீஸ் பண்ணு அப்படின்ட்டாரு பிஷப். அப்புறம் கொஞ்சம் வெள்ளி காசுகளை கொடுத்து நான் கொடுத்ததா சொல்லி அவன்கிட்ட கொடு, சர்ச்சை வேலையா முடிக்க சொல்லு, நான் எங்க போய் ப்ரே பண்ணாலும் அவனோட பொண்டாட்டிக்காக நான் ப்ரே பண்ணுவேன், அவனுக்காக ப்ரே பண்ணுவேன்னு சொல்லு அப்படிங்கிறாப்ல. சரின்னு நம்மால காசை வாங்கிட்டு ஓடுறான். ஆனா டெஃபினட்டா கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பிரதரை காட்டுறாங்க. இவர் தான் அந்த பிரதர். எவன் அண்ணன் தம்பின்னு தெரிஞ்சா அண்ணன் தம்பின்னு கூப்பிடலாம், மொட்டையா பிரதருங்கிறாங்களா, அதனால உறவு முறை சரியா தெரிய மாட்டேங்குது. சூசைட் பண்ணி செத்து போனதா சொன்னாங்கல்ல, அந்த அம்மா இப்ப உயிரோட இருக்கிறாப்ல காட்டுறாங்க. அப்ப பிளாஷ்பேக்னு நினைக்கிறேன். கழுத்துல இன்னும் அந்த சில்வர் தொங்குறத கவனிக்கலாம். பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும் போல. பிரெக்னன்ட்
பிரெக்னண்டா வேற இருக்காங்க, வயிறு தள்ளிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். நினைச்சு பாக்குறான். ஆனா புடிச்சு ஜெயில தான் அடைச்சு வச்சிருக்கானுங்க. பிஷப் சொன்னதுனால பாதிரியார் வந்து ரிலீஸ் பண்ண சொல்றாரு. அமைதியா நம்மால அங்க இருந்து கிளம்புறான். நீ எசக்க பிசக்கா எதுவும் பண்ணிடாதப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் பாருங்க. ஏதாவது பண்ணி போனவனு எல்லாருக்குமே ஒரு டவுட் உண்டு. கூடவே ஒரு நாயும் தெரியுது. இந்த கிராமத்துக்கும் தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வீட்டுல இப்போ நம்ம தொழிலதிபருக்கு விருந்து நடந்துகிட்டு இருக்குது. ஜெருசலேம் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாரு. 100 வருஷமா நம்ம கட்டுப்பாட்டுல தானே இருக்குது, அத முஸ்லிம்கள் எடுக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு விசாரிக்க, ஆமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த தடவை அவங்க ஒண்ணு கூடுறாங்க. எகிப்து, சிரியா, ஆல் அரேபியா எல்லா இடத்துலயும் அவங்க ஒண்ணு கூட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மன்னனை அவங்களே செலக்ட் பண்ணிருக்காங்க. சலாவுதீன் அவரோட பேருங்கிறாரு ஒருத்தர். சலாவுதீனா வந்த தொழிலதிபர். இந்த கிராமத்துல இரும்பு தொழில் பண்ற ஒருத்தர் இருந்தாரு. அவரு கூட ஒரு பையன் இருந்தானே, அந்த பையனும் இப்ப இரும்பு தொழில் தான் பண்றானா, பட்டறையில வேலை பார்க்கறானான்னு விசாரிக்கிறாரு. ஆமா அவன் பேரு பேலியன், அவங்கள மூத்தவன். ஓ இப்ப தெரிஞ்சிருச்சுங்க, பொண்டாட்டிய வயித்துல இருந்த புள்ளைய இழந்தாருல, அவர் தான் மூத்தவரா. அப்ப பாதிரியா நான் சொல்லிக்கிட்டு இருந்தது தம்பி போல. சோ அண்ணன் தம்பி. இப்ப நமக்கு உறவு முறை தெளிவாயிடுச்சு. பேலியன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. சோ ஹீரோவோட புள்ள செத்து போச்சான். புள்ள இறந்து போன சோகத்துல புள்ளத்தாச்சி புள்ள சூசைட் பண்ணிக்கிட்டாலாம். பாவம் தனியா ஒடிஞ்சு போய் கிடக்குறான். ஆமா இத பத்தி ஏன் நீ விசாரிக்கிற அப்படின்னு தலைவர் விசாரிக்கிறார். அப்பெல்லாம் தம்பிகாரன் அங்கதான் இங்கேயோ இருக்கிறான் பாருங்க, சும்மா தான் அப்படிங்கிறாப்ல. இந்த ஊர் தலைவரோட அண்ணன் போல நம்ம தொழிலதிபர். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு எங்க அண்ணன் இங்க வந்திருக்கான். ஜெருசலாத்துல ஒரு பெரிய தொழிலதிபர், மூத்தவன் இல்ல இளையவனா. இவங்களும் ப்ரோ ப்ரோ தான் பேசிட்டு இருக்காங்க. தலைவரோட தம்பியா இப்ப திரும்ப வந்திருக்கிற தொழிலதிபர். 20 வருஷத்துக்கு பிறகு திரும்ப வந்திருக்கான். அவனுக்கு புள்ள குட்டின்னு யாரும் இல்ல. ஒருவேளை அவன் செத்தான்னா சொத்து பத்தெல்லாம் அவனோட அண்ணங்கிற முறையில எல்லாம் எனக்கு தான் வந்து சேரும்னு பக்கத்துல இருக்கிற ஒருத்தவன் கிட்ட காதுல கடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்தா என் புள்ள உனக்கு வருங்கிறாப்ல. சோ பக்கத்துல இருக்கிறது புள்ள போல. உன் சித்தப்பனோட சொத்தெல்லாம் உனக்கு தான் வரப்போகுது, சந்தோஷமான்னு சொல்ல சித்தப்பனுக்கு நன்றி அப்படிங்கிறாரு இவர். இதையெல்லாம் நம்ம தொழிலதிபர் கூட வந்த ஒரு பாதிரியார் அவர் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. அவர் ஒரு சுத்த வீரரும் கூட, கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ற பாதிரியாரும் கூட. தான் பொண்டாட்டிய புதைச்ச இடத்துல நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இங்கதான் புதைச்சாங்களா இல்ல அங்க புதைச்சாங்களா, எக்ஸாக்ட் லொகேஷன் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றான். போய் சொல்றான். புதைக்கும் போது நான் இல்லப்பா அப்படின்னு போய் சொல்றான். படுவாய்ப்ப அண்ணனை ஏன் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. நான் போய் சொல்றதா கூட சொல்லு, போய் சொன்னு சொல்லு, ஏன் ஜனவர மாட்டேங்கிற, என் கூட ஃபைட் பண்ணு, சண்டை பண்ணுன்னு மூஞ்சில எப்படி அடிக்கிறான் பாருங்க. அவள மாதிரியே நீ ஏதாவது பாவம் பண்ண போறியான்னு கேட்டு போற. வீட்டுக்கு வந்து பார்த்தா பிள்ளைக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் பாக்குறான் நம்ம ஹீரோ. ரொம்ப நாளைக்கு பிறகு பட்டறைக்கு வர்றான். தான் பிள்ளைக்காக இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் அதுல போட்டு எரிக்கிறான். வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. தன் கோவத்தை எல்லாம் வால் செய்யறதுல பயன்படுத்துறான். பட்டறையில வேலை ரொம்ப சூடா நடந்துட்டு இருக்குது. தம்பிகார ஓடியாந்து நீங்க தேடிட்டு இருக்கிறவன் இவன் தான் அப்படின்னு காட்டுறாரு. எப்பா இந்த பாதிரியாரு நீதான் இந்த ஊர்ல இரும்பு வேலை பாக்குறவன் அப்படின்னு சொல்றாப்ல. நிஜமாப்பா அப்படின்னு விசாரிக்கிறார். விசாரிக்கிறவரும் ஒரு பாதிரியார் தான். கேள்விப்பட்டேன் புள்ள பொண்டாட்டி எல்லாம் செத்து போச்சாமே, என் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேங்கிறாரு. அவங்களுக்கு நான் கும்பிடுவேங்கிறாரு. எங்க குதிரைகளுக்கு இலப்பாற இடமும் குடிக்க தண்ணியும் வேணும், நாங்களும் சாப்பிடணும், எல்லாத்துக்கும் பணம் தர்றோம், அரேஞ்ச் பண்றியான்னு கேட்க அவரு சரிங்கிறாப்ல. இதையெல்லாம் தொழிலதிபர் கவனிக்கிறார். தான் அண்ணனுக்கு அது தெரியும் இது தெரியும்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான் வந்திருக்கிறவங்க கிட்ட. தம்பிகாரன் யுத்தத்துல பங்கெடுத்தது உண்டான்னு ஒருத்தர் விசாரிக்கிறார். ஆமா பல யுத்தங்கள்ல பங்கெடுத்து இருக்கிறதா சொல்றாரு. இன்னாருக்காகத்தான் சண்டை போட்டேன்னு இல்ல, ஏன்னா ஏகப்பட்ட பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க, ஞாபகம் இல்லங்கிறாப்ல. அவ்வளவு சண்டை போட்டுருக்காரு போல. மன்னர்களுக்காக சண்டை பண்ணிட்டு இருந்த இப்போ கடவுளுக்காக சண்டை நடந்துட்டு இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில, தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறாரு ஒருத்தர். நம்ம தொழிலதிபரோ அங்க இருக்கிற ஒரு வீட்டையே கவனிக்கிறார். தொழிலதிபருக்கு ஒரு பழைய பிளாஷ்பேக் இருக்குது. ஒரு காலத்துல இங்க ஒரு பொண்ணை அவர் லவ் பண்ணார், ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்தினார். அந்த மலரும் நினைவுகள் தான் போல. அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியில போக சொல்ல எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. நீ இப்ப ரீசெண்டா இழப்ப சந்திச்சேன்னு கேள்விப்பட்டேன், நானும் இழப்ப சந்திச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாப்ல நம்ம ஹீரோ கிட்ட. ஜெருசலேம் மன்னிப்பு கேட்பதற்கான மிகச் சரியான நகரம்னு வெளியில எல்லாரும் பேசிப்பாங்களாம். மன்னிப்பு கேட்டா கிடைக்குமா, ஆனா நான் மன்னிப்பு தேடி இங்க வந்திருக்கிறதா சொல்றார். இதையெல்லாம் தம்பிகாரன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறார். தம்பிகார பாதிரியார், எனக்கு ஒன்னு தெரியும், எனக்கு உன்னோட அம்மாவை தெரியும், இந்த ஊரு தலைவரோட தம்பியா இருந்தேன், அவளும் நானும் காதலிச்சோம், குடும்பம் நடத்துறோம், எங்களுக்கு பிறந்தவன் தான் நீ, இவ்வளவு நாளா உன்னை தேடி வராம இருந்ததுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு மன்னிப்பு கேட்கிறாப்ல. அப்பா புள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்க புள்ளை எதுவுமே சொல்லாம அங்க இருந்து விலகி போறான். ஜெருசலேம்ல தான் ஒரு பெரிய தொழிலதிபரனும் தனக்கு கீழே 100 வீரர்கள் வேலை பாக்குறாங்கன்னு, என் கூட வந்தா இது எல்லாம் உனக்கு தானோ, சொத்து பத்து வீரர்கள் அத்தனை பேரும் உனக்கு தானோ, எப்படி என் கூட வந்தா எனக்கு மன்னிப்பு கிடைக்கிறாப்லையும் உனக்கு நன்றி சொல்றாப்லையும் இருக்குன்னு கேட்டுக்கிறார். நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க பிரபு, ஆனா என் இடம் இதுதான் அப்படின்னு பிரபுன்னு தான் கூப்பிடுறான். இது ஒரு இடம்னு சொல்லாத, பஞ்சத்துல அழிஞ்சிட்டு இருக்குது இந்த கிராமமே அப்படிங்கிறாரு அவரு. இங்க பாரு, இப்ப நான் போனேன்னா திரும்ப என்ன நீ பார்க்க முடியாது, ஏதாவது என்கிட்ட இருந்து வேணும்னா தயவு செய்து இப்பயே எடுத்துக்கோ அப்படிங்கிறாப்ல. எனக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிறான் நம்ம பைய. அப்படியா சரி அப்ப மன்னிச்சுக்கோ, கடவுள் உன்னை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்ப தயாராயிட்டாப்ல. நிக்காம தொல்லை கொடுக்காம புறப்பட்டு போயிட்டே இருக்கிறாரு தொழிலதிபர். அப்பா போறவர் திரும்ப வந்து, ஒரு கால் நீ என்ன ஃபாலோ பண்ணி வரணும்னு ஆசைப்பட்டா ஜெருசலேமை நோக்கி வா, எங்க இங்கிலீஷ் பேசாம வேற மொழி பேசுறாங்களோ அவங்கள எல்லாம் தாண்டி வா, அப்புறம் மறுபடியும் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிற இடத்துல என்னை பத்தி விசாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு.
கிளம்புறாரு. இவன் போக மாட்டேன்னு இருக்கிறான். தம்பிகார வந்து ஹீரோ கிட்ட ஏன்டா அடம்பிடிக்கிற, தயவு செய்து போத்தலடா, ஒரு நல்ல வாழ்க்கை உனக்காக வரும்போது ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ற, போடா அப்படிங்கிறாப்ல. எதுக்கு, நான் போன பிறகு இந்த பட்டறைய நீ ஆட்டைய போறதுக்கா அப்படின்னு விசாரிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஆமா, நீ போயிட்டேன்னா இதெல்லாம் எனக்கு தான், போ அப்படின்னு சொன்னா போக மாட்டேங்கிறான். அப்புறம் வேற வழி இல்லாம அடுத்த ஐடியா கொடுக்குறான் பாருங்க. உன் முண்டாட்டி செத்து போச்சு, அவளுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெருசலேமுக்கு போ, மன்னிப்பாவது கிடைக்கும், உனக்கும் மன்னிப்பு கிடைக்கும், போறியா அப்படின்னு பேசி பாக்குறாரு. அப்பயும் நம்ம ஆளு போக மாட்டேங்கிறான். இவரு உன் பொண்டாட்டிய தலைய வெட்டி வெறும் முண்டத்தை மட்டும் தான் போச்சிருக்கிறோம், அவளுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்காது, நரகத்துக்கு தான் போய் சேருவா அப்படின்னு சொல்லும்போது டப்புனு இவனுக்கு கோவம் வரும். ஏன்னா புதைக்கும் போது தாங்க இல்லவே இல்லைன்னு சொன்னவன் தலையை வெட்டிட்டு தான் புதைச்சிருக்காங்கிறது எப்படி இவனுக்கு தெரியும்னு யோசிக்கிறார். அப்படி கழுத்தை பிடிப்பார் பாருங்க, உள்ள இவன் பொண்டாட்டி போட்டிருந்த அந்த சில்வர் சிலுவை, அந்த டாலர் இருக்கிறத கவனிக்கிறான். வரும் பாருங்க கோவம், அப்படியே கத்தி எடுத்து வயித்துல ஒரு சுறுசுறுகி தீயில போட்டு பொசுக்கி எடுத்துறான். பொசுங்கிட்டு இருக்கும் போதே கழுத்துல சூடா இருக்கிற அந்த டாலரை பிடிச்சி எடுப்பான் பாருங்க, இவன் கையில காயம். அந்த ஆளு செத்தே போயிட்டாரு, மொத்தமும் பத்தி எரியுது. கொலை பண்ண பிறகு இங்க இருக்கிறது கஷ்டம் இல்லையா, அதனால அங்க இருந்து தெரிச்சு ஓடியாராரு. இவங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறவங்க குதிரை நிக்குது, எல்லாரும் இங்கே இருங்க அப்படின்னு அப்பா புள்ளைய பாக்குறதுக்காக மட்டும் தனியா வரார். என்ன கொல்றா இருந்தா இப்ப கூட நீ சண்டை போட வேண்டி இருக்கும், அவ்வளவு ஈஸியா இருக்காது ராமகனே அப்படிங்கிறாப்ல. நான் கொல்ல வரல, ஒரு கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறதா சொல்றான். என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு வேணும், ஜெருசலேம்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்க, வா அதுக்கு தான் நானும் அலையிறேன், சேர்ந்தே அதை தேடுவோம், மன்னிப்பு தேடுவோம் வா அப்படின்னு கூட்டு போறாப்ல. அப்புறம் பையன் எப்படி சண்டை போடுறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வாளை கொடுத்து சண்டை போடு பாப்போங்கிறாப்ல. சண்டை போடுவான், நல்லா தான் சண்டை போடுற, ஆனா வாளை எப்பவுமே கீழே இறக்க கூடாதுன்னு ஒரு அட்வைஸ் போட்டு வாளை மேல தூக்கி சண்டை போட சொல்லுவார். அப்பயும் சண்டை போடுவான். வாளோட கைப்பிடிய கூட ஆயுதமா பயன்படுத்தலான்னு மூஞ்சிக்கு பக்கத்துல கொண்டு வந்து இடிக்காம எடுத்து சொல்றார். இப்படி தொடர்ந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த ஒருத்தர் நல்லா ஜட போட்டுருப்பாப்ல. ஜடையன் நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு அவன் கத்தி எடுத்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அங்க ஒருத்தர், இவங்க வீரர் ஒருத்தர் கொலை செய்யப்படுகிறார். யாராதுன்னு இவங்க கவனிக்கிறாங்க. யாராது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு கொலை பண்ணிட்டு வந்தால அந்த ஊர் தலைவரோட புள்ள, சித்தப்பா அப்படின்னு கூப்பிட உறவுமுறை என்னன்னு நமக்கு தெரியுது. என்னப்பா விஷயம் விசாரிக்கும் போது இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டு ஓடியாந்துட்டான், கூட பிறந்த தம்பிய ஒரு பாதிரியார கொலை பண்ணி இருக்கிறான், பிஷப்போட உத்தரவின் பேர்ல, ஊர் தலைவர் எங்க அப்பாவோட உத்தரவின் பேர்ல அவனை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறதா சொல்லுவாப்ல. அவங்க சொல்றது நிஜம்தான், என்ன கூட்டு போறதுக்கு அவனுக்கு உரிமை உண்டு அப்படின்னு நம்ம ஹீரோவே சொல்லுவார். குறுக்க வந்த நம்ம ஜடையன், எபாரு நீ சொல்ற குற்றத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்ல, அவன் ஒரு இன்னசென்ட், நிரபராதி, அவன் குற்றவாளின்னு சொன்னா வா நாம சண்டை போட்டு அவன் குற்றவாளியா நிரபராதியான்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு கூப்பிடுறார். சண்டையின் மூலமாக ஒருத்தரோட குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான ஒரு பழைய முயற்சி அது. அந்த காலகட்டத்தில் இப்படித்தான் குற்றம் நடந்திருக்குமா இல்லையாங்கிறத தீர்மானிப்பாங்க போல. எபாரு அவன் கொலைகாரன்னு சொன்னா நானும் பல கொலைகளை பண்ணியிருக்கிறவன் தான், அவனை கூட்டு போறதா இருந்தா என்ன மீறி தான் கூட்டு போக முடியும், என் பணத்தை தாண்டி தான் கூட்டிட்டு போக முடியும்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் நீங்க எங்க சித்தப்பா ஆச்சே, உங்களோட சண்டை போடுவேனா கிளம்புறோன்னு கிளம்பி போறாங்க. ஆனா அடுத்த நொடி எங்க இருந்தியோ அம்பு வருது, வில்லம்பு வருது. அவங்க தான் அட்டாக் பண்றானுங்க போல. ஒளிஞ்சிருந்து நம்ம ஜடையனுக்கு கூட கழுத்துல குத்துப்பட்டுருச்சு. குதிரையில ஒருத்தவர் வெட்ட வருவாப்ல, அப்பா வெட்டி சாச்சிட்டாரு அவனை, அவருக்கும் கைக்கு கீழே குத்துப்பட்டுருச்சு. அந்த நேரம்ல கூட இன்னொருத்தவனை கொல்றார். நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து அம்பு விடுறானுங்கல்ல, அவங்க எல்லாரையும் பதம் பார்க்க ஆரம்பிக்கிறான். கரெக்ட், இந்த வில் வீரர்களை தான் ஃபர்ஸ்ட் கொல்லணும். குதிரையோட சைடுல ஒளிஞ்சுக்கிட்டே நம்ம பாதிரியார் வந்து இன்னொரு வீரனை வெட்டி சாய்க்கிறது ரொம்ப அழகு. இன்னொரு வீரருக்கு முதுகுல குத்திட்டாங்க. ஜடையன் கழுத்துல அம்பு குத்திக்கிட்டு இருக்கிற நிலைமையில கூட ஒருத்தனை வயித்துல வெட்டு, ஒருத்தனை கழுத்துல வெட்டு, ஒருத்தவன கால்ல வெட்டு, இப்படி குத்தும் போது அடுத்த அம்பு வயித்துல பாஞ்சிருச்சு. இன்னொரு வீரர் சும்மா சொல்லக்கூடாது, குதிரையில போன வீரர்கள் கூட கீழே தள்ளி பல வீரர்களை வெட்டி சாக்கிறான். கருப்பா இருக்கிற வீரர் பாருங்க, கண்ணா பின்னான்னு குத்து வாங்கி கூட போராடுறாரு. யுத்தத்துல தோல்வியை தழுகிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தலைவரோட பையன் அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். விரட்டிக்கிட்டே அப்பா பின்னாடி போயிட்டு இருக்கிறார். இந்தாடா வாங்கிக்கடான்னு முன்னாடி போன தலைவரோட புள்ளையோட தலையிலேயே ஓங்கி ஒரு அடி. கைக்கு கீழே குத்துப்பட்டதுனால அவருக்கு அங்க அப்படின்னு வலி ஏற்படும். ஆனாலும் தலையை வெட்டிட்டாரு. செத்தானா இல்லையாங்கிறது தெரியல. இந்த பக்கம் ஜடையன் செத்து போயிட்டான். பாவம். பாதிரியார் இறந்து போனவர்களோட கண்களை மூடி அவர்களுக்காக வருத்தம் தெரிவிக்கிறார். இறுதி அஞ்சலி செலுத்துகிறார். அவங்கள ஒரு வீரன் பிடிபட்டு இருப்பான். பணம் தரதா சொல்லிதான் கூட்டு வந்தாங்க போல. அவரோட தலையிலேயே சுத்திலால ஒரு குத்து குத்தி அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. யாரையும் கைதியா கூட்டிட்டு போற எண்ணம் இவங்களுக்கு இல்ல. ஜெருசலாத்துக்கு குத்து நம்ப உருவுறாங்க. கண்ணா பின்னான்னு உள்ள குத்திக்கிட்டு நிக்குது. அவ்வளவு கஷ்டப்பட்டு பாதிரியார் புடுங்குறார். இன்னும் அம்புல சில பாகங்கள் உள்ள குத்திக்கிட்டு இருக்கலாம். அப்படி குத்திக்கிட்டு இருந்தா இன்னும் சில நாட்கள்ல உனக்கு ஃபீவர் வரும், காய்ச்சல் வருமா, அப்புறம் கொஞ்ச நாள்ல இறந்துருவீங்கிறாப்ல. இல்லனா சல மாதிரி கட்டும், நீ உயிரோட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறாரு. பல வித்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்காருப்பா. வலிக்குது, சரக்கு குடு, நல்லா அடிச்சுட்டு படுக்கணும் அப்படிங்கிறார். அப்புறம் தான் புள்ளைய கூப்பிடுறாப்ல. இதெல்லாம் நினைச்சு தேவையில்லாம கில்ட்டி ஃபீலிங்க வளர்த்துக்காதன்னு புள்ளை கிட்ட எடுத்து சொல்றாரு அப்பா. என்ன கூட்டிட்டு போறதுக்கான உரிமை அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த நிலைமையில கூட நம்ம ஹீரோ, அப்படி பார்த்தா உன் அப்பனா உன்னை கூட்டிட்டு போற உரிமை எனக்கு இருக்குதுல்ல அப்படிங்கிறாரு அப்பா. நியாயமான பதில் தான். தொடர்ந்து முன்னேறி போறாங்க. ஜெருசலேத்துக்கு போகணும்னா நடுவுல மெசினான்னு ஒரு இடம் இருக்கு, அதை தாண்டி போகணும் போல. இது மெசினாக்கு போகக்கூடிய ரோடு. இங்க ஒரு பெரிய படம் இருக்கிறத கவனிக்க
கவனிக்கலாம். சிலுவை தான் அவங்களோட கொடியாவே இருக்குது. இவங்கெல்லாம் சிலுவை வீரர்கள். ஜெருசலேம் கிறிஸ்தவர்களுக்கு தான் சொந்தம்னு அதற்காக போராடக்கூடிய வீரர்கள். அவங்கள ஒருத்தர் நம்ம தொழிலதிபரை கவனிக்கிறார். நிறைய பேர் அங்க முகாம் போட்டிருக்காங்க. நம்ம ஆட்களும் அங்க முகாம் போட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கவனிச்ச ஒருத்தர் இவங்களை தேடி வரார். இது புது ஆளா இருக்குதே யாருன்னு விசாரிக்கிறார். என் புள்ளன்னு அறிமுகப்படுத்துறாப்ல அப்பா. விசாரிக்கிறவன் இவ யாரு அப்படின்னா ஜெருசலேமோட மன்னர் உடம்பு சரியில்லாம இருக்கிறார். அவரோட தங்கச்சியை கட்டிக்கிட்டவன். தங்கச்சி புருஷன். இங்க ஒரு பெரிய துறைமுகம் இருக்கிறது. இந்த துறைமுகத்தின் வழியா தான் ஜெருசலேமுக்கு போக முடியும் போல. பையன் அப்பா பாசமா பாத்துக்கிறான். தூக்கிட்டு வர வேண்டிய சூழல் தான். தூக்கிட்டு தான் வராங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க போல தெரியுது. அப்பாக்காக புள்ள வருத்தப்படுறான். பாரு, பிரான்ஸ்ல ஏதோ சொந்தமா உனக்கு பற்றம் மட்டும் தான் இருந்தது. சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாது, வாசல் கூட கிடையாது. அப்படி வீடு வாசல் இல்லாத நீ இந்த ஹோலி லேண்ட்ல நாம இருக்கிற இந்த ஏரியாவோட தலைவன் நீ. எனக்கு அடுத்த தொழிலதிபர் நீ தான். உனக்கு ஏதோ ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எடுத்து சொல்றாரு அப்பா. பதிலுக்கு புள்ளையோ உங்களுக்கும் நீங்க தேடின மன்னிப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. ஓ, இது இவர் இருக்கிற வீடாங்க. ஹாஸ்பிட்டல் மாதிரி எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு பாருங்க. இந்த வீடு வாசல் எல்லாமே இனி உனக்கு சொந்தம். இதெல்லாம் ஜெருசலேமுக்குள்ள இருக்குது. அப்போ நீ ஜெருசலேமோட மன்னருக்கு கட்டுப்பட்டவன். ஜெருசலேமோட மன்னருக்கு நீ சேவை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிற. என்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட மன்னர் என்னத்தை எதிர்பார்க்க முடியும்னு கேட்க, இப்ப இருக்கிற இந்த உலகத்தை விட இன்னும் பெட்டரா இந்த உலகத்தை மாத்தணும்னு அவர் கேட்டா அவருக்காக நீ வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்கிற. நிம்மதி இருக்கிற ஒரு உலகம், சொர்க்க மாதிரி ஒரு உலகம், சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சண்டை பண்ணாம அமைதியா இருக்கிற ஒரு உலகம். ஒண்ணு பண்ணா நாம ஒன்னா வாழணும். நான் அதற்காக முயற்சி பண்ணேன். அதுல ஜெயிச்சனா தோத்தனான்னு எனக்கு தெரியாது. இந்த அமைதியை தான் உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். என்ன ஏமாத்திராத அப்படின்னு அப்பா கேட்டுக்கிறார். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜெருசலேம கிறிஸ்தவர்கள் நாம கைப்பற்றிய போது இந்த துறைமுகத்தையும் கைப்பற்றியதாக வீரர் ஒருத்தர் எடுத்து சொல்றார். இந்த துறைமுகத்தின் வழியா தான் எல்லா விதமான சேவைகளும் சரக்கு போக்குவரத்து நடக்குதான். அதனால நல்ல காசு கிடைக்கிறதா சொல்றார். கொஞ்சம் தூரமா சில பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்க, அவங்க தான் முஸ்லிம்ஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்துறார். அவங்க முறைப்படி ப்ரே பண்றாங்களே, இதுக்கெல்லாம் அலோவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா, ஆனா அதுக்கு வரி கட்டணும். வரி கட்டினாங்கன்னா அவங்க முறைப்படி அவங்க ப்ரே பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு வீரன் எடுத்து சொல்றான். அவங்க தொழுகையோட அர்த்தம் என்ன அப்படின்னு அரபிக்ல தொழுகை பண்றாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்க அந்த வீரன் டிரான்ஸ்லேட் பண்றான். இதை கேட்கும்போது கிறிஸ்தவர்கள் நாம கும்பிடுற அதே மாதிரியான வசனங்களாக இருக்கிறதே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பார். ஒன்னும் பெருசா வித்தியாசம் இல்லைங்கிறார். அப்புறம் 2 பேரும் சாப்பிட உட்கார்றாங்க. நண்டை சாப்பிட கொடுக்குறான். புதுசா இருக்கு. நண்டெல்லாம் முன்னப்பட்ட நம்மளால சாப்பிட்டது இல்ல. அதே சமயம் மன்னரோட தங்கச்சி புருஷன் வரான். பைபிள்ல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்போ ஜெருசலேமை ஆண்டுகிட்டு இருக்கிறது ஒரு மன்னர், ஒரு கிறிஸ்துவ மன்னர். அவருக்கு உடம்பு சரியில்லையா. அவர் செத்து போன பிறகு முஸ்லிம்களை நண்பர்களா உறவுகளாக பாக்குறவர்களுக்கு இந்த ஜெருசலேம்ல இடம் கிடையாது அப்படின்னு நம்ம பசங்களை பார்த்து முறைக்கிறார். ஏன்னா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோவோட அப்பாவா இருக்கட்டும், இந்த வீரரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே முஸ்லிம்களோட ஓரளவு இணக்கமா போறவங்க, அமைதி வேணும்ன்றவங்க. சோ முஸ்லிம்களை விரட்டும் போது அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய உங்களையும் விரட்டுவோம் அப்படின்னு மன்னரோட தங்கச்சி புருஷன் மிரட்டுறான். குச்சி வச்சு சீன போட குச்சியை புடுங்கி வச்சுக்கிறாரு. நீயே வச்சுக்கிடான்னு போகும்போது, பிரபு குச்சி இல்லைன்னா குதிரையை அடிச்சு எப்படி வண்டி ஓட்டுவீங்க, இந்தாங்கன்னு தூக்கி போடுறான். கூட இருக்கிற வீரர் இப்ப நம்ம ஹீரோவுக்கு நல்ல நண்பர் ஆயிட்டார். சோ நீ நண்பர்னு கூப்பிடலாம். நண்பன் சொல்றாருன்னா இந்த ஆளை பகச்சுக்க வேண்டாம். ஏன்னா மன்னர் இறந்துட்டாருன்னா அடுத்து இவன் இந்த ஜெருசலேமோட மன்னராகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதா எடுத்து சொல்ற. ஏன்னா மன்னரோட தங்கச்சியை தான் இவன் கட்டியிருக்கிறான் போல. மன்னருக்கு வாரிசுகள்னு யாரும் கிடையாது. சோ மன்னர் செத்தா தங்கச்சி புருஷங்கிறதுனால இவன் ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைக்கிறான் போல. ராத்திரி நேரம் நண்பன் நம்ம ஹீரோவை கூப்பிடுறார். ஹீரோவை எந்திரிச்சு ஓடியாராப்ல. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் வராப்ல. இதுக்கு மேல என்னால வர முடியாது, நீ போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாப்ல. ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்பா சாக இருக்கிறார். அவர் சாகிறதுக்குள்ள நம்ம ஹீரோவை ஒரு நைட் ஆக்கி பார்க்கணும், ஒரு வீரனாக்கி பார்க்கணும்னு ஆசை. சோ அதற்கான சடங்கு தான் இங்க நடக்குது. மொண்டிபட சொல்லி அப்பா சாகர தருவாயிலையும் எந்திரிச்சு நின்னு எதிரில கண்டு பயப்படாதே, வீரத்தோடு இரு, உண்மையே பேசு, மரணம் வந்தா கூட உண்மையே பேசு, உதவியை எதிர்பார்க்கிறவங்களுக்கு உதவி செய், தப்பு பண்ணாத, இதுதான் உனக்கான சத்திய பிரமாணம்னு சொல்லி தன் விரல்ல இருந்த மோதிரத்தை தன் பிள்ளைக்கு கொடுத்து புலின்னு ஒரு அறை கொடுப்பார். இந்த அறை நீ தப்பு பண்ண முயற்சிக்கும் போது அது தப்புன்னு உனக்கு ஞாபகப்படுத்தும்ங்கிறார். அப்புறம் தன்னோட வாளையும் கொடுக்கிறார். நீ இப்போ எந்திரிக்கும் போது ஒரு நைட்டா ஒரு வீரனாக எந்திரிப்பாயாக அப்படிங்கிறாங்க. எஸ், நைட்டா சத்திய பிரமாணம் எடுத்துட்டான், வீரன் ஆயிட்டான். அடுத்த நொடி அப்பா அப்படியே சாயிறார். மன்னர் உயிரோடு இருக்கிறவரை மன்னருக்காக உல, மன்னர் செத்துட்டாருன்னா மக்களுக்காக உல. அடுத்து கடைசியா நீ பண்ண எல்லா பாவத்துக்குமாக நீ மன்னிப்பு கேட்கிறியா அப்படின்னு கேட்க, ஒரே ஒன்ன தவிர மீதி எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கறதா அவர் சொல்லுவார். ஏன்னா தான் பிள்ளைய பெற்றதை அவர் குத்தமா நினைக்கல, அதனால அதற்கு மன்னிப்பு கேட்கல, இறந்துட்டாருங்க. இப்போ நம்ம ஹீரோ இருக்கிற இந்த இடம், இந்த ஊருக்கே தலைவர் இறந்து போன அப்பா தான். ஜெருசலேமுக்கும் பஞ்சத்துல அடிபட்ட அந்த கிராமத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய ஊருனா இதுதான். உங்க அப்பா ஆசைப்பட்டாப்ல நீ ஜெருசலேமுக்கு போ, ஒரு வாரம் கழிச்சு பின்னாடியே நானும் வருவேன், ஆண்டவர் உனக்காக ஏதாவது ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்டுறதா இருந்தா ஜெருசலேம்ல நீ நல்லபடியா சேஃபா இருப்ப, அப்படி இல்லைன்னா ஆண்டவர் தான் உன்னை காப்பாத்தணும், காட் பிளஸ் யூ அப்படின்ட்டு கிளம்புறார். பாதிரியார் கிளம்புறார். இந்த துறைமுகத்துல இருந்து ஜெருசலேமை நோக்கி அடுத்து கப்பல்ல போகணும். அலை பயங்கரமா வீசுது, புயல் அடிக்குது, இடி இடிக்குது, கடல் ஆக்ரோஷமா இருக்குது. பயணத்துல இருந்த 1-2 கப்பல் எல்லாம்
அதெல்லாம் கடல்லையே மூழ்கியும் போகுது. அந்த மூழ்கின கப்பல்ல தான் நம்ம பையன் இருக்கிறான். செத்துட்டானா அப்படின்னு பார்த்தா இல்ல, கடலால அந்த கப்பலை உடைச்சு கரை வரைக்கும் தள்ளிடுச்சு. நம்மளால சாகல, உயிரோட தான் இருக்கிறான். ஆனா எந்திரிச்சு பார்த்தா கூட வந்த பல பேர் செத்து போய் கிடக்குறாங்க. உயிரோட இருக்கிறது இவரும் அப்புறம் ஒரு குதிரையும். அது வலைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கும். அதை விடுவித்ததுமே குதிரை ஓட ஆரம்பிச்சிருச்சு. இனி எவ்வளவு தூரம் இவன் நடந்து போகணும்னு தெரியல. நடக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான், ரொம்ப தூரம் பயணப்பட்டு நடக்கிறான். ஒரு இடத்துல தண்ணி கிடைக்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது ஓடின குதிரை அங்க தண்ணி குடிக்க வரும். நல்ல வேலை புடிச்சிட்டாங்க. தூரத்துல 2 பேர் இதெல்லாம் கவனிக்கிறாங்க. பாக்குறதுக்கு அரபிக்கல் மாதிரி இருக்கிறது முஸ்லீம்க. அதுல ஒருத்தர் வந்து இந்த குதிரை அவரோடதுன்னு அவர் கிளைம் பண்றதா வந்து பேசுவாப்ல. இந்த குதிரை எப்படி அவருக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம பையன் கேட்பான். இந்த நிலம் அவருக்கு சொந்தம், இந்த நிலத்துல இருக்கிற குதிரையும் அவருக்கு தானே சொந்தம் அப்படின்னு நடுவுல வந்தவர் பேசுறாரு. நான் இந்த குதிரையை கடல்ல இருந்து எடுத்தேன், இந்த நிலத்துல இருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அதுக்கு அந்த நிலத்தோட பிரபு இல்ல பொய் அப்படிங்கிறாப்ல. வா சண்டை போடுவோன்னு சண்டைக்கு கூப்பிடுறாராம். யாரு நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு சண்டை பண்ணணுமா. ஆனா சண்டை பண்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா அப்ப குதிரையை கொடுத்துருங்கிறாரு பஞ்சாயத்து பண்றவர். நீங்க விட மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு சரின்னு கத்தி எடுத்துட்டு ரெடியா காத்துட்டு இருக்கிறார். நிலப்பிரபு ஈட்டி எடுத்துட்டு வந்து வீசுவான் பாருங்க, அழகா தட்டி விட்டாரு ஈட்டிய. இப்ப வாள் எடுத்துட்டு வரான், அதையும் தடுத்துட்டாரு. நேருக்கு நேரா இறங்கி சண்டை போடுன்னு சொல்லும்போது நான் பெரிய ஆளு, உயர்குடி, இறங்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவன். நானும் தான் பெரிய ஆளு, அந்த பக்கம் துறைமுகம் இருக்கிறது அது எல்லாத்துக்கும் சொந்தக்காரனா, அந்த ஊர் தலைவனானு சொன்னதும் அவர் வயசானவராச்சே, நீ இளமையா இருக்கிறியே அந்த ஆளு எனக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு போல. அவர் அரபிக்ல பேசுறாரு, நம்ம பே இங்கிலீஷ்ல பேசுறான். நடுவுல இவர் தான் டிரான்ஸ்லேட்டரா இருந்து 2 பேருக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அவரோட பையனும் அவர் இறந்துட்டாருன்றதை எடுத்து சொல்றாரு. அப்போ ஈக்குவலா இறங்கி சண்டை போடலான்னு அவரை ஈக்குவலா இறங்கி சண்டை பண்றாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கத்தி சண்டை. அதுல ஒரு கட்டத்துல பிரபுவே அடிச்சு வாழை பிடிங்கி தள்ளி விட்டார். இப்ப ஈட்டி எடுத்துட்டு வரார். டிரான்ஸ்லேட்டர் வேணா நிறுத்து நிறுத்துன்னு சத்தம் போடுறாப்ல. எப்பா நீ அவசரப்படாதப்பா, பொறுமையா இருப்பா பொறுமையா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சண்டையில வாள் எடுத்து கழுத்துல வீசிடுறாரு. கழுத்து அறுபட்டு ரத்தம் தெரிக்க குதிரையில இருந்த டிரான்ஸ்லேட்டரும் கீழே விழுந்துறாரு. பஞ்சாயத்து பண்ணவரும். இப்போ நினைச்சா நம்மால அவரையும் கொல்லலாம், பட் கொல்லல. வால் முனையில பிடிச்சிருப்பாரு. அவன் குதிரை வேற ஓடி போயிருக்கும். 10வது போத்தோ சித்து போனார்ல, அவரோட குதிரையை எடுத்துட்டு அவனையும் கூட்டிட்டு கிளம்பி வராங்க. எங்க ஜெருசலேத்துக்கு. ஒரு வழியா ஜெருசலேமுக்கும் வந்தாச்சுங்க. இங்க வந்து இறங்கினதுமே குதிரையை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ தாராளமா போகலாம் அப்படிங்கிறாரு. போர்ல நாங்க தோத்துருக்கிறோம், தோத்தவரோட அடிமை நானு, அப்ப நான் உனக்கு அடிமை இல்லையா? இந்த குதிரை உனக்கு பரிசா கிடைச்சது, நானும் உனக்கு பரிசா கிடைச்சோம். எங்களை நீயே வச்சுக்கோ, உனக்கிட்ட அடிமையா இருக்கிறோன்னு சொல்லியும் கூட நானும் கிட்டத்தட்ட அடிமையா ஒரு காலகட்டத்தில் இருந்தவன் தான். அதனால இந்த அடிமை செங்கிலியை உடப்போம், அதெல்லாம் அவசியம் இல்ல, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு குதிரையை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். நீ உன் எதிரிகளை பார்ப்பதற்கு முன்பாகவே உன் எதிரிகளுக்கு உன் குணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், அந்த லெவலுக்கு உன் புகழை பரப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார். அப்புறம் பார்த்தா வேறு சில பேர் இவரை பார்த்துட்டு இவர்கிட்ட இருக்கிற அந்த வாள், இவங்க அப்பனோட வாளை பார்த்துட்டு இந்த வாள் இன்னாருக்கு சொந்ததாச்சே, அவர் உயரமா இருப்பாரு, அவர் கண்ணு கூட பச்சையா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது பச்சை இல்ல நீல கலர்ல கண்ணு இருக்குன்னு சொன்னதும் பிரபு உங்களை சோதிக்கத்தான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோம் வாங்க அப்படின்னு கூட்டு போறாங்க. அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி ஏற்கனவே வந்து சேர்ந்திருக்கும். அவரோட புள்ள இவர் தாங்கிறது இப்போ லேட்டஸ்டா வந்து சேர்ந்த செய்தி. இங்கேயும் அவருக்கு சொந்தமா ஒரு பிரம்மாண்டமான வீடு உண்டு, பயங்கரமான குளியல். இவனுக்கு தொடச்சு விடுறதுக்கே 10 பொண்ணுங்க. அவன் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்பாவோட கவசம் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. நம்ம பாதிரியார் கூட இங்க வந்திருக்கிறார். அப்பாவோட ஃப்ரெண்டு பாதிரியார் வீரர் 2மே இருக்குமே, அவர் வந்திருக்கிறார். எல்லாருமே இவரை மதிக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. குதிரை அடங்காம தெரியும். அழகா குதிரையை தடவி கொடுத்து அடக்குறார். திடீர்னு பார்த்தா 5-6 நாய்களோட குதிரையில படு வேகமா ஒரு பொண்ணு ஒருத்தி இங்க வருவா. முதலாளி எங்கன்னு விசாரிப்பார். எனக்கு முதலாளிகள் கிடையாது அப்படிங்கிறாரு இவர். தண்ணி வேணும்னு கேக்குது அந்த அம்மா, தண்ணியும் கொடுக்குறார். இந்த வீட்டு முதலாளியுடைய பையன் வந்திருக்கானாமே, அவனை பார்த்தா என்ன வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிளம்பு. இவன் தான் பையங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியல. ஜெருசலேமுக்கு வந்தது என்ன பண்ண அப்படின்னு விசாரிக்க அப்படியே பிளாஷ்பேக்கு போறோம். ஜெருசலேமுக்கு வந்ததும் அந்த அடிமையை விடுவித்ததும் முதல் வேலையா இயேசுவை எங்க சிலுவையில அரைஞ்சாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டு காத்து கிடப்பான். அப்புறம் தன் மனைவியுடைய அந்த டாலரை அங்க குழி தோண்டி புதைச்சு அதுக்கு மேல நினைவு கற்களை எல்லாத்தையும் வச்சு என் மனசுல குடிகொண்டு இருக்கிற நீ எப்படி நரகத்துக்கு போயிருப்ப, சச்ச அப்படி போக வாய்ப்பு இல்லைன்னு மனசார நினைச்சிட்டு வேண்டிட்டு வந்திருப்பான். அதை பத்தி தான் இங்க பாதிரியா கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். இங்க வந்தும் கூட நான் எதிர்பார்த்த அந்த மன்னிப்பு எனக்கு கிடைக்கல, அதன் மேல இருந்த நம்பிக்கையை போயிட்டு சொல்லுவான். மதத்தின் மீது இருந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னு. மதம் முக்கியம் இல்ல, எல்லா மதத்தையும் தாண்டி அதற்கு பின்னாடி இருக்கிற கடவுள் தான் முக்கியங்கிறாரு இவர் பாதிரியாரு. எவர் ஒருத்தர் தன்னை காப்பாத்திக்க முடியலையோ அவரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ற இடத்துல நான் கடவுளை பாக்குறதா சொல்லுவார். மனசுலயும் நம்ம செய்கிற அந்த செயல்களுக்கு காரணமா இருக்கிற சிந்தனைகளுக்கு காரணமா இருக்கிற இந்த மூலையிலும் தான் கடவுள் இருக்கிறார், வெளியே தேட தேவையில்லைங்கிறாப்ல. அப்புறம் வான்னு கூட்டு போறாப்ல. சிலரை தூக்குல தொங்க விடுறதுக்காக காத்து கிடக்குறாங்க. மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. கிறிஸ்துவர்களோட மன்னர் கடந்த 6 வருஷமா முஸ்லிம்களும் ஜெருசலேமுக்கு வரலாம், அவங்க முறைப்படி தொழுகை நடத்திக்கலாம், கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பொதுவானதாக இந்த புனித தலம் ஜெருசலேம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரா. 100 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லிம்கள் கிட்ட இதே ஜெருசலேம் இருக்கும்போது கூட அவர்களும் கிறிஸ்துவர்கள் இங்க வரலாம் கும்பிட்டுட்டு போகலான்னு விட்டு வச்சிருந்தாங்களாம். ஆனா
இப்படி சமத்துவமா போய்கிட்டு இருக்கிற இந்த அமைதியை கெடுப்பதற்காக மேல இருக்கிறாங்கல்ல 2 பேரை தூக்குல தொங்க போறாங்கல்ல, அவங்க 2 பேரும் டெம்ப்ளர்ஸ். அவங்க முஸ்லிம்கள் சிலரை கொன்னுட்டாங்களாம். அமைதிக்கு பங்கம் விளைவித்தார்கள்னு சொல்லி அவங்க 2 பேரையும் தூக்குல தொங்க விடுறாங்க. ஆனா இப்படி பண்ண சொன்னது கிறிஸ்தவர்களோட போப்பாண்டவர். ஆனா தண்டனை இவர்களுக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். போப்பு தானே சொன்னாரு, கடவுள் ஒன்று சொல்லிடலையே அப்படின்னு சொல்றாரு பாதிரியார். 3வது ஆளையும் தொங்க விடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் திட்டு வாங்கிட்டு இருக்கிறார். இதுக்கு நீ சொல்லிதானடா டே ரெனால்டு, நீ சொல்லிதானடா அவங்க முஸ்லிம்களை கொன்னாங்க, அதுக்கு தான் தூக்குல தொங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது சாட்சி இருக்கா, ப்ரூவ் பண்ண முடியுமா, இருந்தா கூப்பிடுவாரன்ட்டு திமிரா பேசிட்டு போறாரு பாருங்க ரெனால்டு. ஆள ஒரு மார்க்கமா தெரியுறான். இந்த அமைதி அவனுக்கு பிடிக்கல. இன்னொரு முஸ்லீம், அவன் எதுக்கு நீங்க விட்டீங்க, அந்த ரெனால்டு சொல்லிதான் இதெல்லாம் நடக்குது, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் கேக்குறாப்ல. இவரு பிசினஸ் மேன், இவர் பிசினஸ் பண்ணணும்னா இங்க அமைதியா எல்லாம் நல்லபடியா நடக்கணும், அந்த ஆளை விட்டுருக்க கூடாதுன்னு பேச அட விடப்பா அப்படின்னு கொஞ்சம் தங்கத்தை தூக்கி கொடுத்ததும் கம்முன்னு போயிடுறாரு அவரு. இவர்தான் கிறிஸ்துவ மன்னரோட ரொம்ப முக்கியமான முதன்மையான ஆலோசகர், முக்கியமான மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பயல பார்த்ததுமே அப்பன மாதிரியே புள்ள இருக்கிற, நீயா சொல்லணும் அவசியம் இல்ல, பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறாப்ல. உங்க அப்பா எனக்கு ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய நண்பர் ஆலோசகர் தெரியுமா, அவருக்கு பிறகு நீ அந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. அப்புறம் நீ ஒரு ஆளை கொன்னியே, பாலைவனத்துல சண்டை போட்டுருப்பான்ல குதிரை, அந்த மேட்ரு முஸ்லிம்களோட மன்னனுக்கு சலாவுதீனுக்கு ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சான். ஆனாலும் சலாவுதீன் அந்த சண்டை 2 வீரர்களுக்கான சண்டை, அதனால கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான நம்மளோட அமைதி உடன்படிக்கைக்கு எந்த ஒரு குந்தகமும் கிடையாது அப்படின்னு செய்தி அனுப்பிச்சாராம். சலாவுதீன் கிட்ட கிட்டத்தட்ட 2 லட்சம் வீரர்கள் இருக்கிறார்களாம். அவர் நினைச்சா யுத்தத்துக்கு வந்தா ஈஸியா ஜெயிச்சிட முடியுமா. மினிஸ்டரா இருக்கிற நானும் சரி மன்னரும் சரி அமைதிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தூக்குல இப்ப தொங்க விடப்பட்ட சில நாய்ங்க அந்த ஆளு பேச்ச கேட்டுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணிட்டே இருக்கிறாங்க. எங்க போய் முடிய போதோ, அவருக்கு போருக்கான வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அமைதியை மெயின்டைன் பண்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்னு முதன்மை மினிஸ்டர் மந்திரி புலம்பிட்டு இருக்கிறார் பாவம். இப்போ அறகுறையா நிலவிக்கிட்டு இருக்கிற இந்த உலக அமைதியை கிறிஸ்துவ மன்னருக்கும் அந்த முஸ்லீம் மன்னருக்கும் இடையில இருக்கிற சில பேரால கூட ரொம்ப ஈஸியா கெடுத்துற முடியும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறார் இன்னும் எக்ஸ்ட்ராவா. அப்புறம் பார்த்தா எல்லாரும் வாங்க விருந்து சாப்பிடுவோம்னு கூப்பிடுறாரு. விருந்துக்கு எல்லாம் தயாராயிடுச்சு. மன்னர் இங்க அவைலபிளா இல்ல, மன்னரோட தங்கச்சி அவைலபிளா இருக்காங்க. சோ மன்னரோட தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் ஒன்னா வர அவர்களுக்காக எல்லாரும் எந்திரிச்சு மரியாதை கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பாடு நல்லா போயிட்டு இருக்குது. அப்பதான் தங்கச்சி புருஷன் நம்ம ஹீரோவை கவனிக்கிறான். கடைசியில ஏன் டேபிள் வந்து உட்காந்துருக்கடா அப்படின்னு சர்ப்ரைஸா பாப்பாரு. இது மன்னரோட டேபிள்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ஆனா மன்னரு பலகாலமா இந்த டேபிள்ல வந்து உட்காரவே இல்லையே அப்படிங்கிறான் தங்கச்சி புருஷன். ஒன்ன மாதிரி ஆட்களோட எல்லாம் உட்கார்ந்து என்னால சாட முடியாது, எனக்குன்னு ஒரு கெத்து இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாப்ல. போறவரை நிப்பாட்டி, எப்ப அந்த ரெனால்டு கிட்ட பேச போறியா அப்படின்னு கேட்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆள் கூட எனக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு போறான் இவன். அப்புறம் சரி வருது. மன்னர் இவனை பார்க்க ஆசைப்படுறதா, மந்திரி கூட்டு போக எந்திரிப்பாரு. இல்ல அவசியம் இல்ல, நான் கூட்டு போறேன்னு மன்னர் கிட்ட தங்கச்சியே கூட்டு போறா. உங்க அப்பா எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு பாராட்டி பேசுறா. என் கூட இருக்கிறது உனக்கு பயமா இல்லையான்னு விசாரிப்பா. இல்லன்னுவா. அப்புறம் ஆமான்னுவா. என்ன மாதிரி ராஜாங்க குடும்ப பெண்களுக்கு 2 முகம் இருக்கும். ஒரு முகம் உலகத்துக்காக வெளி உலகத்துக்கான முகம், இன்னொரு முகம் எங்களுக்குன்னு பிரைவேட்டா தனிமையில இருக்கும்போது ஒரு முகம். உன் முன்னாடி என்னோட பிரைவேட்டான அந்த முகத்தை தான் காட்டணும்னு ஆசைப்படுறதா சொல்லுவா. பின்னாடி எவனோ ஒருத்தன் வேவு பார்ப்பான். அது வேற யாரும் இல்ல, நம்ம மந்திரியோட ஆள் தான். மந்திரிக்கு என் மேல கொஞ்சம் சந்தேகம், என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அதனால இந்த மாதிரி வேவு பார்க்கறது வழக்கம் தான் அப்படின்னு அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க தங்கச்சி. பின்னாடியே ஃபாலோ பண்ணி ரூம்க்கு வரும்போது இது அந்த அம்மாவோட ரூம் போல, இந்த ரூம் இல்ல அந்த பக்கம் அப்படின்னு ரூமை காட்ட இவரும் மன்னரை பார்ப்பதற்காக இன்னும் முன்னோக்கி போறார். தாராளமா முன்னாடி வரலாம் அப்படின்னு சத்தத்தை கேட்டு மன்னர் முன்ன வர சொல்றார். உங்க அப்பா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பல டீச்சர்கள்ல பல குருக்கள்ல முக்கியமான குருங்கிறாப்ல. இவரோட கையெல்லாம் குஷ்ணம் வந்து மடங்கி போய் கிடக்கிறத கவனிக்கலாம். மூஞ்சில கூட மாஸ்க போட்டு எப்பவுமே மறைச்சிருக்கிறார். மத்த பசங்களோட விளையாண்டுட்டு இருக்கையில மன்னரோட கைய யாரோ வெட்டிட்டாங்க சின்ன வயசுலயே. அப்படி கையில அடிபட்ட போது எனக்கு வலியே தெரியலங்கிறத டாக்டர்ஸோட சேர்ந்து உங்க அப்பாவும் கவனிச்சார். இவரோட வியாதியை பத்தி சொல்லி வருத்தப்படுறாரு பாவம். பக்கத்துலேயே செஸ் போர்டு இருக்கும். செஸ் விளையாடுறியா? செஸ்ல நீ காய்களை நகர்த்துற ஒவ்வொரு நகரவுமே உன் மரணத்துக்கு வழிவகுக்கலாம். நகராம இருந்தேன்னா தோத்தும் போயிருவ. அப்படித்தான் நாங்கிறாப்ல. உன்னோட எதிர்காலம் என்ன அப்படின்னு கேட்க, நான் பிறந்த இடத்துல இருந்து 100 அடி தூரத்துல இந்நேரம் என்ன கொன்னு புதைச்சிருக்கணுங்கிறான். ஆனா இப்போ அப்படின்னு கேட்க, ஜெருசலேம்ல மன்னர் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். மன்னரே சிரிக்கிறார். இப்படி ஓப்பனா கரெக்டா பேசுறான்னு. மன்னர் தன்னோட 16வது வயசுல ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தாராம். அந்த சந்தோஷத்தின் போது 100 வயசு வரை வாழ்வேன்னு நினைச்சாராம். ஆனா இப்போ நான் 30 வயசு கூட தொடுவேனான்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்கிறாரு மன்னர். எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்ட சொல்றாரு. உங்க அப்பாவால இவ்வளவு தூரம் வந்த, இதுக்கு பிறகு நீ இன்னும் எவ்வளவு தூரம் போவங்கிறத நீ தான் தீர்மானிக்கணும், நகரணுங்கிறாரு மன்னர். சரிங்கிறாரு இவரு. மன்னர் ஏதோ திட்டம் போட்டு வச்சிருப்பார். என்னன்னு தெரியுதான்னு கேட்க, எதிரிகளோட தாக்குதல இருந்து நம்மளை பாதுகாப்பதற்கான அரண் அப்படிங்கறத எடுத்து சொல்றான். இதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் நீ நினைக்கிறியான்னு கேட்கும்போது நிறைய மாற்றத்தை எடுத்து சொல்றான். ஏன்னா பேசிக்கலா ஒரு இன்ஜினியர், இரும்பு ஆளுகள்ல வேலை பார்த்திருக்கான், பட்டறையில வேலை பார்த்திருக்கான், நிறைய விஷயம் அவனுக்கு தெரியுது. சர்ச்செல்லாம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கிறவன். சோ நிறைய மாடிஃபிகேஷன் சொல்றான். பரவாயில்லையே,
இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்குது என்ன மன்னரே பூரிச்சு போறார். அப்புறம் ஜெருசலேமுக்கு வரக்கூடிய இந்த பகுதிகளில் முஸ்லிம்கள் வருவாங்க, யூதர்கள் வருவாங்க, கிறிஸ்தவர்கள் வருவாங்க. எல்லாருக்குமே சரிசமமா நீ பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லாரும் இங்க வருவதற்கோ கும்பிடுவதற்கோ அவர்களுக்கு உரிமை உண்டு. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடு. உதவி கேட்கறவங்களுக்கு உதவி செய். யாருக்கு தெரியும், பிற்காலத்துல நீ எனக்கே உதவி செய்ய கூட வரலாம் அப்படின்னு எடுத்து சொல்றார். சூப்பர்ல. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போற வழியில ஒரு பொம்மைய இவர் மிதிச்சிருவாரு. அப்புறம் அதை சரி பண்ணியும் வைப்பாரு. அப்போ அந்த குழந்தைய கவனிக்கிறான். மேபி தங்கச்சியுடைய பையனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓடி வந்து பொம்மையை எடுத்துக்கிறான். அப்புறம் என்னதான் நம்ம ஹீரோட அப்பாவுக்கு சொந்தமா அங்கங்க எல்லா சிட்டிலையும் வீடுகள் இருந்தாலும் இங்க இவருக்கு சொந்தமா ஒரு பெரிய அரண்மனையே இருக்கு. இபிலின் இந்த ஏரியால அவரோட அரண்மனையோட பேரு. ஒருத்தர் ஓடி வந்து வணக்க வைக்கிறார் பாருங்க. புரிஞ்சுக்கிறாரு யாருன்னு. வாங்கன்னு கூட்டு வர்றார். அடுத்த கதவை திறந்து வாங்க வந்து பாருங்கன்னு வேலைக்காரர் ஒருத்தர் கூப்பிடுறாரு. பெரிய லேண்டு, மக்கள், விவசாயம், கிராமம்னு பெருசா இருக்குது. இவங்க அப்பாவுக்கு சொந்தமா இங்க 1000 ஏக்கர் நிலம் இருக்குதான். அவருக்கு கீழே 100 குடும்பம் இருக்குதான். அந்த 100 குடும்பத்துக்குள்ள கிறிஸ்தவர்கள் அடக்கம், யூதர்கள் அடக்கம், முஸ்லிம்களும் அடக்கம். இது புழுதி படந்த வெறும் பாலைவனம். பெருசா யூஸ் இல்லைன்னு ஒருத்தன். நமக்கு தேவையானது தண்ணி, அது கிடைச்சா போதும் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாங்கிறாரு. தண்ணி கிடைக்குமான்னு குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பூமிக்கடியில இருந்து தண்ணி கிடைக்குமான்னு, நிலத்தடி நீர் கிடைக்குமான்னு. நம்மளும் கூடயே சேர்ந்து வேலை செய்யறாரு பாருங்க. ஒரு பையன் ஓடி வந்து தண்ணி கொடுப்பான். தண்ணி கொடுத்து ரெஸ்ட் எடுக்கிறார். ஒரு இடத்துல தோண்ட தோண்ட தண்ணி கிடைச்சிருச்சுங்க. தண்ணி கிடைச்சிருச்சுங்கிற செய்தி நம்ம ஹீரோவை போய் சேருது. ஹீரோவும் ஓடி வந்து பாக்குறார். தண்ணி. ஹீரோவுக்கு சந்தோஷம். அப்புறம் பனைமரத்தோட தோலை வச்சு தண்ணி அங்க இருந்து மேல எடுத்து கால்வா மாதிரி இங்க இருந்து அவரோட 1000 ஏக்கர் நிலத்துக்கும் தண்ணியை கொண்டு போவதற்கான ஏற்பாடுகளையும் செய்கிறார். திடீர்னு நிறைய பேர் வராங்க. யாருன்னு பாக்குறதுக்காக நம்ம ஆளு ஓடியாராம். வந்திருக்கிறது மன்னரோட தங்கச்சி. ஏதோ இன்னொரு ஊருக்கு போறாங்களா, போற வழியில நடுவுல ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்ததா சொல்றா. தாராளமா தங்கிக்கலான்னு வழி விடுறாப்ல. மன்னரோட தங்கச்சி குளிக்கையில நம்ம ஹீரோ என்ன பண்றான், அத கூட இருக்கிற சிறுசுகளும் பொதுமக்களும் எப்படியெல்லாம் ரசிக்கிறாங்க, மக்களோட மக்களா எப்படி பழகுறான், இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இவன் செருப்பை கலட்டுறதுக்கு ஒரு அம்மா வரும், நானே பாத்துக்கிறேன்னு வேணான்னு சொல்லிட்டான். அப்புறம் இன்னும் முன்னோக்கி வர கதவு சாத்தப்படுது. குளிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மன்னரோட தங்கச்சியே துணி எடுத்து தண்ணியில நினைச்சு நெத்தியில இருந்து அழுக்க கழுவ ஆரம்பிக்கிறா. யாராவது பாத்திர போறாங்களோன்னு நம்மளால யோசிக்கிறான். எப்பா அவ்வளவு ஒண்ணும் தப்பா நடக்கலப்பா, அழுக்க தொடச்சு விடுறேன் அவ்வளவுதான்ப்பா அப்படிங்குது அந்த பொண்ணு. சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்தாங்களான்னு கேட்க, உங்க முதலாளி வர வரைக்கும் காத்திருக்கிறதா சொன்னேன், நீ குளிச்சு ரெடியாற வரைக்கும் எதுவும் கிடைக்காதுங்கிறாங்க. ஏன் சமயக்காரமா நேரம் சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம், குளிச்சு முடிச்சுட்டு வா ஒன்னா சாப்பிடலாம் சொல்லிட்டு அந்த அம்மா போகுது. குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தொழுகைக்கான நேரம் வரும்போது வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க தொழுகை பண்றாங்க. உங்க புருஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நம்மளால விசாரிக்கிறான். இப்ப இருக்கிற தங்கச்சி புருஷன் ஆக்சுவலா தங்கச்சிக்கு 2வது புருஷன். தங்கச்சியுடைய அம்மா மன்னரோட அம்மா அப்ப ராஜமாதாவா, ராஜமாதா தான் அந்த ஆளை தேர்ந்தெடுத்தாங்களாம். இந்த அம்மாவோட மொத புருஷன் இவங்களோட பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டானா பாவம். அப்போ இவங்களுக்கு வயசு வெறும் 15 வயசு தானா. குழந்தை திருமணம். உங்க பிள்ளைய பார்த்த அன்னைக்கு துரு துருன்னு அழகா இருந்தா அப்படின்னு எடுத்து சொல்றாரு. பாக்கியா மாதிரி அழகா வெட்டி தண்ணி பாய்ச்சி பாலைவனத்தை பசுமையாக்கி காட்டுவான். அதையெல்லாம் இந்த அம்மா ரசிக்குது. யாரோ இவனோட ரூமுக்குள்ள வந்தாப்ல தெரியும். இந்த அம்மா ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போனோம், ஊருக்கு போனோம், அந்த வழியில தங்கிட்டு போனதா சொல்லுச்சுல, அது பொய். ஏன்னா அந்த ஊருக்கு போற ரூட்டே இது கிடையாது. அப்புறமும் இங்க வந்திருக்குன்னா நம்ம பய புரியாம இல்ல, 2 பேருமே லவ் பண்றாங்க போல தெரியுது. அடுத்து பார்த்தா ஜெருசலேமை நோக்கி முஸ்லிம்கள் சில பேரு கும்புறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவங்கள அட்டாக் பண்றதுக்காக நம்ம ரெனால்டோ கூடவே தங்கச்சி புருஷனும் வந்து நிக்கிறாங்க. சண்டை நான் போடுவேன் செய்வேன், ஆனா வெளியில பேசுறவங்க எல்லாரும் ரெனால்டோ தான் சண்டை ஓட்டான்னு பேசுவாங்க. என் பொண்டாட்டி ராணியார வரைக்கும் நான் அடக்கித்தான் வாசிக்கணும் அப்படிங்கிறாரு மன்னரோட தங்கச்சி புருஷன். சரி விடு, என்ன பண்ணாலும் என் மேலதான் பழி விழும், நானே பழியை ஏத்துக்கிறேன், எல்லாம் கிறிஸ்தவத்துக்காக ஜெருசலேமுக்காகனு சொல்லி சண்டை போடுறதுக்காக களத்துல இறங்குறாங்க. அட பாவமே, காட்டுத்தனமா வெட்டி சாக்கிறாங்க, துண்டு துண்டாக்குறாங்க, ரத்த கலரியாக்குறாங்க. தன் மோதிரங்கள்ல ஒண்ண அவனுக்காக அன்பளிப்பா கொடுக்குறா நம்ம ஹீரோக்காக. மன்னர் முன்னாடி இப்ப அந்த பிரச்சனை வந்து பூதாகரமா வெடிக்குது. தங்கச்சி புருஷனும் ரெனால்டோ சேர்ந்துதான் இந்த தாக்குதலை நடத்தினதா மந்திரி குற்றம் சுமத்துகிறார். உடனே அந்த ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, வந்தது ஒரு ராணுவம், பொதுமக்கள் இல்ல, தாக்குதல் நடத்த வந்தாங்க, பதில் தாக்குதல் நடத்தணும்னு பொய் சொல்றாங்க அப்பட்டமா. இப்ப பண்ண தப்புக்கு கண்டிப்பா முஸ்லிம்களோட மன்னர் சலாவுதீன் வருவான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பலத்தின் மீது நம்பிக்கை வைங்க, எதிரியோட பலத்தையே புகழ்ந்து பேசுறீங்கிறான் தங்கச்சி புருஷன். முஸ்லிம்களோட சண்டை பண்ணணும்னு பெரும்பான்மையானவங்க கேக்குறாங்க. ஆனா மந்திரி அதுக்கு ஒத்துக்கல. மந்திரியோட ஆட்கள் முடியாதுங்கிறாங்க. தங்கச்சி புருஷனோட ஆட்கள் யுத்தம் பண்ணணுங்கிறாங்க. வார் வேணும்னு கத்துறாங்க. மன்னருக்கு அப்ப ஏதோ ஒரு சேரி வருது. கையை தூக்குனது எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. என்ன இருக்கு அப்படின்னா, பக்கத்து நாட்டை கடந்து முஸ்லிம்களோட மன்னர் சலாவுதீன் தன் வீரர்கள் 2 லட்சம் பேரோட ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற சேரி வருது. அவங்க வர்ற ரூட்ல கராக்குங்கிற ஏரியா தான் முன்னாடி வருது போல. அவர் அங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி நாம அங்க பயணப்பட்டு போகணும் அப்படிங்கிறாரு மன்னர். ஆனா இந்த நிலைமையில நீங்க பயணம் பண்ணீங்கன்னா இறந்துருவீங்களே அப்படின்னு
மன்னரோட காதுபட குசுகுசுன்னு பேசிட்டு இருக்காரு மந்திரி. நம்ம ஹீரோக்கு செய்தி அனுப்புங்க, கிராமத்து மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அவங்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்றாரு. ஆர்மியை ராணுவத்தை தயார்படுத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டதும் எல்லா பேரும் சந்தோஷப்படுறாங்க பாருங்க. இந்த பக்கம் தங்கச்சியை நல்லபடியா இங்க இருந்து ஹீரோ அனுப்ப முயற்சி பண்ணும்போது ஒரு வீரர் குத்துயிரும் கொலையுருமா வராப்ல. சேரி வந்திருக்கு. முஸ்லீம் மன்னர் ஒரு பக்கம் வரார், கிறிஸ்துவ மன்னர் ஒரு பக்கம் வராருன்னு. கிரீக் அப்படின்னு சொன்னோம்ல, அது இவர்களோட எல்லை பகுதி. இங்கதான் ஒரு பாதுகாப்பு அரணை கட்டணும்னு மன்னரும் இவரும் அப்ப பேசிட்டு இருந்தாங்க. சுத்து வட்டாரத்துல இருக்கிற கிராம மக்கள் எல்லாம் பயந்து இந்த எல்லைக்குள்ள ஓடியாராங்க. எல்லாம் உள்ள வாங்க, தங்கச்சியையும் நீயும் சேஃபா உள்ள இருன்னு அரண்மனைக்குள்ள அனுப்பி வைக்கிறார், கோட்டைக்குள்ள அனுப்பி வைக்கிறார். எல்லாம் கோட்டைக்குள்ள வேக வேகமா வரதை கவனிக்கலாம். இந்த கோட்டைக்குள்ளதான் நம்ம ரெனால்டோ இருக்கிறான். அப்போ ஒரு வீரன் ஓடியாரான் குதிரையில வந்து, உங்க வீரர்களோட கோட்டைக்குள்ள வரும்படி ரெனால்டோ கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல, நாங்க இப்போ கோட்டைக்குள்ள சேஃபா வந்து செட்டில் ஆனா இப்ப ஓடியாந்துட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு யாரு பாதுகாப்பு கொடுப்பா? மன்னர் வர வர எதிரிகளை நாங்க எப்படியாவது தடுக்கிறோம் அப்படின்னு செய்தி அனுப்ப அந்த வீரன் கிளம்பிடுறான். எதுக்கு பார்த்தா 1,00,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய படையோட சண்டை போட்டு நாம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறா ஒருத்தன். முஸ்லிம்களோட பெரும்படை எதுக்கு இருக்குதா? இல்ல அதுல முன்னோக்கி வந்த சில பேர் தான் இருக்கிறாங்களான்னு தெரியல. பட் எண்ணிக்கையில நம்ம பசங்களை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதை பத்தி எல்லாம் பொருட்படுத்தாம மக்கள் எல்லாம் கோட்டைக்குள்ள போய் செட்டில் ஆகிற வரை அவர்களுக்கு டைம் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருக்கிற இவங்க எண்ணிக்கையில படமடங்கு இருக்கிற எதிரிகளோட யுத்தம் பண்ண போறாங்க. பயங்கரமா சண்டை, கண்ணா அப்படின்னா நடிச்சுக்கிறாங்க. ரத்த கலரி, யாரு எங்க சண்டை போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஹீரோ இருக்காருப்ப, அவரை எந்திரிக்க விடாம ஒருத்தவன் அடிக்க முயற்சி பண்றான். நம்மால குறுக்க சண்டை பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துல எந்திரிச்சு குத்திட்டாப்ல. அப்புறம் எல்லாரையும் வெட்டி சாய்க்க ஆரம்பிக்கிறார். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா அருமையா சண்டை பண்றான். ஆனாலும் ஒரு கட்டத்துல அடி வாங்கி விழுகிறான். கொஞ்ச நேரத்துல எதிரிகள் ரவுண்டு கட்டிட்டானுங்க. நம்ம பிள்ளைகளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோவை கொண்டு வந்து பொண மாறி போடுறாங்க. ஆனா குத்தாம வாழை பக்கத்துல சொருகி ஒருத்தர் நிப்பாட்டுறார். யார் யாது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்கும் போது, ஒருத்தவனை அடிமையா வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது குதிரையை கொடுத்து தாராளமா போயிட்டு வான்னு ஒருத்தவர் அமுச்சு வச்சார்ல, அவர் தான் எதுக்க நிக்கிறார். அப்ப ஆள் பெரிய ஆள் போல. அப்போ நீங்க அடிமை கிடையாதா? உங்க கூட வந்தவர் அவர் தான் இவருக்காக வேலை பார்த்தவர் போல. நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பெரும்படையில இவர் ஒரு தளபதியா. முன்னாடி வந்த இந்த படையோட தளபதியா இருக்கிறது நல்ல விஷயம். பின்னாடி பார்த்தா 2,00,000 பேர்னு சொன்னாங்கல்ல, அந்த முஸ்லிம் பெரும்படை வந்துட்டு இருக்குது. சலாவுதீன் வந்து கொண்டு இருக்கிறார். நீ தாராளமா இங்க இருந்து போகலாம், எனக்கு நீ கொடுத்த அந்த விடுதலையை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனா நீ அந்த கோட்டைக்குள்ள போனேன்னா டெஃபினட்டா உயிரோட வர முடியாது, வேற எங்கேயாவது போ அப்படின்னு கேட்டுக்கிறார். ஆனா அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா கிறிஸ்தவர்களோட படையும் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம தளபதி ஒரு தூது கூப்பிட்டு சலாவுதீனுக்கு அப்டேட் அனுப்பு, ஜெருசலேம் படை வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அப்டேட் அனுப்புன்னு சொல்ல ஒரு வீர வேகமா ஓடுறான். சிலுவை ஏந்திய கிறிஸ்துவ வீரர்களும் அந்த பக்கம் சலாவுதீன் தலைமையில முஸ்லீம் படையும் வந்துட்டு இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வர எண்ண முடியாத அளவு வீரர்கள் தான். இந்த ரெண்டு படைக்கு நடுவுல தான் அந்த மூலையில நம்ம ஹீரோவும் தளபதி இருக்கிறாங்க. இந்த மூலையில சலாவுதீன் தன் படையை நிக்க சொல்லிட்டு முன்னோக்கி வரார். நம்ம மன்னரும் முன்னோக்கி வரார். பாரு, தாக்குதல் நடத்தினவன் அந்த ரெனால்டுங்கிறது எனக்கு தெரியும். இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க உள்ள வர வேண்டாம், அவனை மட்டும் பழி வாங்கிட்டு நாங்க போயிடுறோம் அப்படிங்கிறாரு சலாவுதீன். அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க திரும்ப உங்க ஊருக்கே திரும்ப போங்க அப்படின்னு கேட்கிறாரு கிறிஸ்துவ மன்னர். ரெனால்டுக்கு தண்டனை வேணுமா? அந்த தண்டனையை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சத்தியம் பண்றார். தயவு செய்து போங்க, இல்லனா நம்ம எல்லாருமே இங்க போர்ல சாக வேண்டி இருக்குங்கிறாப்ல. தூரமா நம்ம ஹீரோ அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கூட தெரியாம கவனிச்சிட்டு இருக்கான். தங்கச்சி இங்க இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கா. சம்மதமா அப்படின்னு கிறிஸ்துவ மன்னர் கேட்க சலாவுதீன் சம்மதம் சொல்லிட்டார் போல தெரியுது. உங்களை பார்த்தா ரொம்ப நோய்வாய்ப்பட்டாப்ல இருக்குது, மருத்துவம் பார்க்க என் வைத்தியரை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சலாவுதீன் கிளம்புறார். சலாவுதீனோட படையும் திரும்ப கிளம்புது. மன்னர் கோட்டைக்குள்ள வராரு. ரெனால்டு வரவேற்கிறதுக்கு காத்து கிடக்குறான். கால்ல விழுகாத குறையா வணக்க வைக்கிறாரு ரெனால்டு. இது பத்தாது, முட்டி போடுங்கிறாப்ல. முட்டி போடுவான். இன்னும் பத்தாது, இன்னும் முட்டி போடுன்னு சொல்ல இன்னும் முட்டி போடுறான். தன் கைகளை நீட்டி முத்தம் குடுறா அப்படின்னு கேட்பாரு. கையெல்லாம் எவ்வளவு குஷ்டமா இருக்குன்னு பாருங்க. உயிருக்கு பயந்து தொத்து வியாதி தனக்கு வரும் அப்படிங்கறத கூட தெரிஞ்சும் தற்போதைக்கு உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கையில முத்தம் கொடுப்பான். பொலிர் பொலிர் அடிக்கிறாரு. ரொம்ப டயர்டா இருக்காரு மனுஷன். கீழே விழுவாரு. வீரர்கள்லாம் வந்து தூக்கி விடுவாங்க. அப்புறம் நம்ம மந்திரி வந்து நீ கைது செய்யப்படுகிறாய் அப்படின்னு அறிவிக்கிறார். மன்னர் படுக்கையில் இருக்கையில நம்ம ஹீரோவை கூப்பிடுறாப்ல. மன்னர் வரைக்கும் இவனுக்கு செல்வாக்கு இருக்கேன்னு கூட இருக்கிறவங்களே ஆச்சரியமா பாக்குறாங்க. நீ களத்துல காமிச்சது மிகப்பெரிய வீரம், இதே மாதிரி தொடர்ந்து வேலை பார்த்தா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு வாழ்த்துறாரு. மன்னரை பல்லக்குல தூக்கிட்டு போயாச்சு. தங்கச்சி ஒரு மோதிரத்தை கொடுத்திருப்பால, அதை பப்ளிக்கா போட முடியாதுன்னு கழுத்துல தொங்க விட்டுருப்பான். அதை எடுத்து முத்தா கொடுக்குறான். அது தங்கச்சிக்கே கொடுக்குறாப்ல. கிளம்புறா. இதை தங்கச்சி புருஷன் கவனிச்சிட்டாங்க. இன்னும் கோவம் கொப்பளிக்குது. மந்திரி வேற ஜெருசலேமுக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பக்கம் பார்த்தா சலாவுதீனோட 2,00,000 பேர் கொண்ட படை முகாமிட்டு இருக்கிறது. ஒருத்த வந்து சலாவுதீனை பார்த்து நாம ஏன் யுத்தம் பண்ணலன்னு பிரச்சனை பண்றாரு. அல்லா நம்ம பக்கம் இருக்கிறார், சண்டை பண்ணணும்னு வாப்ல. இவரு சண்டையில ஜெயிக்கிறதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் மட்டும் பத்தாது, போர் தந்திரம் வேணும். எதிரிங்க கோட்டைக்கு அந்த பக்கத்துல சேஃபா இருக்கையில நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? எவ்வளவு நாள் தண்ணி இல்லாம உன்னால சமாளிக்க முடியும்? இல்ல இவ்வளவு பெரிய படைக்கு எப்படி நீ தண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்ப? இல்ல நான் வரதுக்கு முன்னாடி எத்தனை படைகள்ல நாம ஜெயிச்சிருக்கிறோம், போர்கள்ல நாம ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறார். இந்த மாதிரி ரொம்ப லோவா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ரொம்ப
காலத்துக்கு நீங்க மன்னரா இருக்க முடியாதுன்னு சொன்னதும் தளபதிக்கும் கோவம் வரும், மன்னருக்கும் கோவம் வரும். ஆனாலும் அடக்கமா நீ வந்து பார்த்ததுல சந்தோஷம்னு கை கொடுக்கறாப்ல. நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க, ஒரு நாள் ஜெருசலேம் நமக்குத்தான் நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போறான். அமைதிக்காகத்தான் நாம யுத்தம் பண்ணாம இருக்கிறோம். ஆனா போற போக்க பார்த்தா யுத்தம் பண்ணாதான் அமைதி கிடைக்கும் போலயே அப்படிங்கிறாரு மன்னர் சலாவுதீன். எப்படியும் ஜெருசலேமோட கிறிஸ்துவ மன்னர் நோய்வாய்ப்பட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல சாக இருக்கிறார். அவர் செத்த பிறகு யாரு அரியணைக்கு வந்தாலும் ஜெருசலேமை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்களே யுத்தத்தை ஆரம்பிப்பாங்க, சண்டைக்கு வருவாங்க. நாம காத்திருக்கலான்னு தளபதி ஐடியா கொடுக்கிறார். ஜெருசலேமுக்கு நம்ம ஹீரோ ஆல்ரெடி வந்துட்டார். அப்புறம் தங்கச்சி புருஷனும் வந்துட்டான். ஜெயில ரெனால்டோ போட்டு வச்சிருக்காங்க, சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க ஜெருசலேம்ல. நான் ஏன் தெரியுமான்னு கத்திக்கிட்டு இருக்கிறார். தான் சாக போறோங்கிறத மன்னரும் புரிஞ்சுக்கிறாப்ல. என்னதான் வைத்தியம் பார்த்தாலும் அவரை காப்பாற்ற முடியல. வைத்தியம் இங்க பார்த்துட்டு இருக்கிறது சலாதீனோட வைத்தியர் போல தெரியுது. அவங்களால முடிஞ்ச உதவி பண்றாங்க. என் தங்கச்சி மகனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தணும், ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாப்ல. கடைசியா நீங்க பாவமன்னிப்பு கேட்கலையா அப்படின்னு பாதிரியார் ஒருத்தர் கேட்பாரு, போப்பு நினைக்கிறவர். பாவமன்னிப்பு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட கேட்க விரும்பலன்ட்டாப்ல. போப்பு அமைதியா கிளம்பிடுறாரு. தங்கச்சி புருஷன் கதவை தட்டுறான். ஏதோ ஒரு அம்மா கதவை திறக்குது. இந்த அம்மாவை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லையே. அந்த அம்மாவோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான் அவன். இங்க தங்கச்சி நம்ம ஹீரோவோட இருந்துட்டு அடுத்து என் புள்ளதான் சிம்மாசனத்துல உட்கார போறான், அவனுக்காக நான் எல்லாத்தையும் ஆள வேண்டி இருக்கும், நான் கிளம்புறேன்னு குட் பை சொல்லிட்டு கிளம்பி வரா. பார்த்தா புருஷங்காரன் வந்து நிக்கிறான் குழந்தைகிட்ட. இந்த ரூமுக்குள்ள நீ வரக்கூடாது, என் புள்ள கிட்ட வரக்கூடாதுங்கிறாங்க இந்த அம்மா. நீ நம்ம ஹீரோவோட குடும்பம் நடத்துறது எனக்கு ஒண்ணு தெரியாமல்ல. அவங்க கிட்ட இருக்கிறது வெறும் 100 வீரர்கள் தான், ஆனா என்கிட்ட இருக்கிறதோ ஒரு மிகப்பெரிய படை. அப்புறம் சிலுவை வீரர்களோட ஆதரவும் எனக்கு தான் இருக்குது. அவனை என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும்னு மிரட்டுறாப்ல. இங்க பாரு, உன் புள்ள மன்னராகலாம், உனக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனா வீரர்கள் எல்லாம் என் தலைமையின் கீழே இருக்கிறாங்க, நான் தான் தளபதி. என் வீரர்கள் இல்லாம உன்னால தாக்கு பிடிக்க முடியாது, ஞாபகம் இருக்கட்டும் எச்சரிச்சுட்டு போறான் மன்னர். நம்ம ஹீரோவை கூட்டு விட்டு ராணுவத்தை என் தங்கச்சி புருஷனோட கிட்ட நான் ஒப்படைச்சிட்டு செத்து போனா அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு வேலையா முஸ்லிம்களோட படையெடுத்து போவான். நானும் மந்திரியும் பேசி அவனை தூக்கிட்டு ஒன்ன படைத்தளபதியா போடலான்னு முடிவெடுத்திருக்கிறதா ஒரு பெரிய நல்ல விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. சோ என் தங்கச்சி பையன் மன்னரா இருக்கிறவரை அவனுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் நீ பாதுகாப்பு கொடுப்பியா அப்படின்னு கேட்க, நீங்க கேட்கறத செய்யறேங்கிறா. இல்ல இன்னும் கவனமா பதில் சொல்லுங்கிறாரு. அதுக்கு முன்னாடி என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த படுவாக பைக்கிட்ட இருந்து என் தங்கச்சிக்கு நீ விடுதலை வாங்கி கொடுக்கணும், சம்மதமா அப்படின்னு கேட்க, எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அவன் பிரச்சனை பண்ணுவானே அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. அவனை போட்டு தள்ளிடுவோங்கிறாரு மந்திரி. அவனுக்கு விசுவாசமா இருக்கிற சில விசுவாச வீரர்களையும் சேர்த்து போட்டுருவோம் அப்படிங்கிறாரு மந்திரி. அரசியல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல. ஆனா இது பாவம் இல்லையா, நான் இதுக்குள்ள வர விரும்பலன்னு வா நம்ம பையன். நீங்க என்ன கேட்டாலும் செய்வேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு மந்திரி. கரெக்டா பாயிண்ட் பிடிக்கிறாரு. நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்வேன், ஆனா எனக்குன்னு ஒரு வெள்ளு இருக்குல்ல, விருப்பம் இல்லாம வேணா செய்வேன், அப்புறம் உங்க விருப்பம் சொல்லிட்டு வெளில வந்துட்டான் போல. இவனுக்கு விருப்பம் இல்லைன்னு மன்னர் யோசிக்கிறார். மந்திரி வந்து அவன் எப்ப பார்த்தாலும் உன்னை இன்சல்ட் பண்றான், உன்னை வெறுக்கிறான், வாய்ப்பு கிடைச்சா உன்னை கொன்னுடுவான், அவனை கொல்றதுக்கு ஏன் தயங்குற அப்படின்னு மந்திரி கேட்கிறார். சரி கொல்லத்தான் வேணாம், அவங்க தங்கச்சியாவது கட்டிக்க வேண்டியதானே, இந்த நாடு நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கிற. ஒரு நல்ல வாய்ப்பு வந்தோம், நிறைய பேர் சாவாங்கன்றதுக்காக அதுக்கு இவன் ஒத்துக்கல. தங்கச்சி இவனை பாக்குறதுக்காக தேடி வந்திருக்கிறா. மன்னரே கேட்டாரு, ஏன் முடியாதுன்னு சொன்னேன்னு வந்து கேட்கிறா. அவனை நீங்க என்ன கொல்றது, இல்ல மந்திரி என்ன கொல்றது, இல்ல மன்னர் என்ன கொல்றது, நானே கொல்லுவேங்கிறா. காதுல யோசிக்க மாட்டேங்கிறா. உன்னால மொத்தத்தையே சேர்த்து ஆள முடியாது, பெரிய யுத்தம் வரும் அப்படிங்கிறா. ஜெருசலேமை கட்டி காப்பாத்துறதுக்கு என் தாத்தா ரத்த குருதியில நனைஞ்சாரு, நானும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறதா தங்கச்சி சொல்றா. என்னையும் ஜெருசலேமையுமே உனக்கு நான் பரிசா தரேன், ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்மால முடியாதுங்கிறா. உன் புருஷ மாதிரி என்ன நினைச்சுக்காத, எனக்குன்னு சில கோட்பாடுகள் உண்டு அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. என் பேர சொல்லி இங்க நிறைய இறப்புகள் ஏற்படுவதில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரு நாள் வரும், அந்த நாள் நீ வருத்தப்படுவ. ஒரு பெரிய நல்ல காரியம் நடக்கிறதுக்கு சின்ன சின்ன கெட்ட காரியத்தை செய்யறதுல தப்பு இல்ல, அந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு நீ வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாறி போறா தங்கச்சி. பாவம் ஜெயில கிடக்கிற ரெனால்ட தங்கச்சி புருஷன் பாக்குறதுக்காக வந்திருக்கான். சாப்பிடுறதுக்கு ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறான், அவரும் வாங்குறார். ஆனா சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதுல கொஞ்சம் பிச்சு நீ சாப்பிடு, எனத்தையா விஷத்தை கலந்து கொடுத்தா அப்படின்னு யோசிக்கிற. தங்கச்சி புருஷன் சாப்பிட்ட பிறகுதான் ரெனால்டும் சாப்பிடுறாப்ல. மன்னர் சாகர தருவாயில படைத்தளபதியில இருந்து உன்னை தூக்கிட்டா அப்படின்னு லைட்டா ஏத்தி விடுறான். அந்த ஹீரோவால உனக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேங்கிறதையும் சொல்றாரு. அவனை உயிரோட விடாத, கொன்னுடு, அதான் உனக்கும் உன் பதவிக்கு நல்லதுன்னு ஏத்தி விடுறான். உள்ள இருந்துகிட்டே ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு அடுத்த மன்னராக போற அந்த பையனுக்கு சுத்தி இருக்கிற நாடுகளும் நாட்டோட மன்னர்களை பத்தியும் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அம்மா. மன்னர் உங்களை பார்க்க வர சொல்லி இருக்கிறதா மந்திரி வந்து அப்டேட் கொடுக்குறாரு. சாகர தருவாயில பாக்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் போய் பாருன்னு மந்திரி கேட்டுக்கிட்டதுனால பாக்குறதுக்கு வர. அந்த சின்ன பையன் நெருப்பு மேல கைய வச்சிட்டு இருக்கான். என்னடா பண்றான் அப்படின்னு பார்த்தா வலிக்குதா இல்லையான்னு செக் பண்றாங்க. நெருப்பு சுட்டு கையில பொக்கலமே வந்துருச்சு, ஆனாலும் அவன் அழுகல, கண்ணுல இருந்து கண்ணீர் வரல. அப்ப என்ன அர்த்தம், மன்னருக்கு என்ன வியாதி இருக்கோ அதே வியாதி இவனுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஐயோ இது என்னடா மரண ட்விஸ்ட், யாரும் இதை கவனிக்கலையே, நாம பார்த்து தொலைஞ்சிட்டோமேன்னு நமக்கு தோணுது. தங்கச்சி வந்ததும் வைத்தியர்கள் எல்லாம் விலகி போறாங்க. மன்னரோட கையை தொடுவா. மன்னர் முழிச்சிட்டார், அழுகிறா பாவம். மன்னர் தன்னோட 16 வயசுலயே சலாவுதீன் கூட ஒரு யுத்தம் பண்ணிருக்கிறார். அந்த யுத்தத்துல சலாவுதீனை தோற்கடிச்சாராம். அந்த யுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்ப நீ ரொம்ப அழகா இருப்ப அப்படிங்கிறா தங்கச்சி. எப்பவுமே நீ அழகுதான்னு சொல்லுவா, எல்லா விதத்திலையும் அழகுன்னு சொல்லுவா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு வருத்தப்படுறாரு மன்னர். என்ன மறந்துடாதுன்னு கேட்டுக்கிறார். தங்கச்சி முத்தம் கொடுக்க அண்ணன் கண்களை மூடுறான். டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தூங்கட்டுமேன்னு அவளும் கிளம்பிடுறா. ஒளிஞ்சிருந்து தங்கச்சி புருஷன் அதை கவனிச்சிட்டு இருந்திருக்கான் பாருங்க. தங்கச்சியை கூப்பிடுறா. என்னமா சொல்ற அப்படின்னு விசாரிக்கிறார்.
கடைசியா ஒரு டீல் போட்டார்ல, என் வீரர்கள் இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது யோசிச்சுக்கொன்னு. அதனால இந்த அம்மா வந்து உன் வீரர்களை கொடுக்கறதா இருந்தா உனக்கு உன் பொண்டாட்டி கிடப்பா அப்படின்னு சொல்லிட்டா. இதுதான் அந்த பயலுக்கு வேணும். மன்னர் இறந்துட்டார் போல. மிகப்பெரிய கூட்டம் வெளியில காத்து கிடக்குது. மன்னரையும் அடக்கம் பண்ணிட்டாங்க. கடைசியா மன்னரோட முகத்தை பார்க்கணும்னு முகமுடியே எடுப்பா. முகத்தை பார்க்க முடியாம கண்ணை முடிக்கிறா. அப்புறம் நமக்கு அந்த முகத்தை காட்டுறாங்க. அப்பா மூக்க காணோம், வாயில பாதிய காணோம், தோலெல்லாம் ஒரு மாதிரி அகோரமா மாறி போய் எவ்வளவு கோரமா இருக்காரு பாருங்க. அடுத்து தங்கச்சி பையனுக்கு பட்டமளிப்பு விழா நடக்குது. சின்ன பையன் அவங்கிட்ட செங்கோலை கொடுத்து மன்னர் வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. நம்ம பைய எங்கேயோ பாலைவனத்துல கிடக்குறான் பாருங்க. இன்னும் கடவுள் இல்ல, இதுலயும் பெருசா நம்பிக்கை இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கிறான் நம்ம பைய. அவளை லவ் பண்ணியான்னு கேட்க ஆமாங்கிறான். லவ் பண்றியான்னு கேட்டா ஆமாங்கிறான். ஆனா கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கல. கேட்டா அவனால நிறைய இழப்பு ஏற்படக்கூடாதுன்னு வந்துட்டான். நான் கடவுளை போய் பிரே பண்ண போறேங்கிறாரு பாதிரியாரு. எதுக்குன்னு கேட்டா வரப்போற ஆபத்துக்காகங்கிறாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லிம்கள் கிட்ட இந்த ஜெருசலேம் இருக்கும்போது இறந்து போன மன்னரோட தாத்தா ரத்த கலரியில குளிச்சு தான் ஜெருசலேமை கைப்பற்றினாராம். அதை முஸ்லிம்கள் மறந்திருக்க மாட்டாங்க. நடக்க போறதுக்காக பிரே பண்ண போறதா கிளம்புறார். அடுத்து பார்த்தா முஸ்லிம் மன்னர் சலாவுதீனோட போட்டுக்கொண்ட அமைதி உடன்படிக்கை, வியாபாரம் தங்குதடை என்று நடக்கணும், எல்லாரும் வந்து போகலாம், இப்படி பல உடன்படிக்கைகள் உண்டு. அது எல்லாத்துலயுமே மறுபடியும் ரினிவல் பண்றதுக்காக கையெழுத்து போடணும் போல. இதெல்லாம் பழைய மன்னர் இருக்கும்போது இருந்தது. இதெல்லாம் இனி அவசியம் இல்ல அப்படின்னு போப்பு லைட்டா பிட்ட போட்டு பாக்குறாரு. அதெல்லாம் கிடையாது, எங்க அண்ணன் விருப்பப்படிதான் இந்த ஆட்சியும் நடக்கும். கையெழுத்து போடுப்பான்னு புள்ளை கிட்ட கேட்க புள்ளையும் கையெழுத்து போடுது. அடுத்து சீல் வைக்கணும். சீலும் வைக்கிறாங்க. அப்படி சீல் வைக்கும் போது சுட சுட இருக்கிற அந்த சீல் அந்த பையனோட கையில படும். அவன் சுடுதுன்னு எல்லாம் சொல்லல. அத போப்பு கவனிச்சிட்டாரு. இவனும் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்கிறத போப்பு புரிஞ்சுக்கிட்டாரு. அத இந்த தங்கச்சியும் கவனிக்காம இல்ல, அம்மாகாரியும் கவனிச்சிட்டா. ராத்திரி அந்த வியாதி இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக வைத்தியர்களை கூப்பிட்டு செக்கிங் நடக்குது. கால்ல என்னென்னமோ குத்தி பாக்குறாங்க. ஆனா வலியே தெரியல அவனுக்கு. சோ தான் அண்ணனுக்கு என்ன நடந்ததோ அதுதான் தான் பிள்ளைக்கும் விதி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவ அழுக ஆரம்பிச்சுட்டா. பாவம். மந்திரி வந்து வெளியில ஒரு புரளி பரவிக்கிட்டு இருக்குது, மன்னரை பத்திய புரளி அப்படின்னு சொல்ல, புரளிய பரப்புறவங்களை கொல்லுங்க அப்படிங்கிறாங்க இந்த அம்மா. புரளிய பரப்புறவங்களை கொல்லக்கூடாது, புரளிய கொல்லணும். புள்ளைய எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப ஆக்டிவா நம்ம காட்டணும்னா புரளி செத்து போயிடும் அப்படிங்கிறாப்ல. ஆனா அவ கோவப்படுறா. என் பிள்ளைக்கும் எங்க அண்ணனுக்கு ஒரு முகமுடி ரெடி பண்ணி கொடுக்குறியா, என் பிள்ளைக்கு ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இந்த ஜெருசலேம் செத்து போச்சுங்கிறா. என் பிள்ளை நரகத்துல கடந்து கஷ்டப்பட போறதுக்கு இந்த அரசாங்கம் ஆட்சி எல்லாம் தேவையான்னு கேட்கிறா. மந்திரி கட்டி பிடிச்சு ஆதல் சொல்றாரு. பிள்ளை கூட நல்லா விளையாண்டுட்டு தான் அண்ணனுக்கு எவ்வளவு கோரமான ஒரு வாழ்க்கை இருந்தது, ஒரு நரகம் இருந்தது. அந்த நரகம் தான் புள்ள அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக புள்ளையோட காதுக்குள்ள விஷம் மாதிரி எதையோ போட்டு விட்டாங்க அம்மா. புள்ள தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே நல்லபடியா செத்து போட்டுன்னு இந்த மாதிரி பண்றாளா என்னன்னு தெரியல. கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்துது. கிராமத்துல அங்க நம்ம ஹீரோ இருக்கிறான். பார்த்தா சில வீரர்கள் இங்க வராங்க. இவனோட வாளோ ரொம்ப தூரத்துல இருக்குது. கொல்றதுக்கு வந்திருக்காங்க போல. கல்ல வச்சு அடி நடிச்சு ஒருத்தவனை தாக்குறான். இன்னொருத்தவனோட அடிய ஒரு வீரனை குறுக்க விட்டு காப்பாத்திக்கிறார். அப்புறம் கீழே கிடந்த ஒரு கல்ல எடுத்து அடிச்சிட்டாரு. அடுத்து இன்னொருத்தவனையும் அடிச்சு தொண்டையில ஒரு இறக்கு. அப்புறம் அவனோட வாள் எடுத்து இன்னொருத்தவனையும் அடிச்சு போட்டார். ஆனாலும் ஒரு கட்டத்துல அடி வாங்கி கீழே கிடக்கையில எதிரியுடைய இடுப்புல சொருகி இருந்த கத்தி எடுத்து கண்ணுல சொருகி கொன்னுட்டார். ஜெயிலுக்கு வந்து ரெனால்டா பாக்குறான் தங்கச்சி புருஷன். புள்ள போய் சேர்ந்துட்டானா அப்படின்னு விசாரிக்க ஆமாங்கிறாப்ல. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமாவே அந்த அம்மா காரி செயல்படுறா, அப்படித்தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியுங்கிறாரு. சிலுவை வீரர்களை ஹீரோவை கொல்றதுக்கு அனுப்பியாச்சா அப்படின்னு கேட்க அனுப்பியாச்சு, இந்நேரம் கொண்டு இருப்பாங்கன்னு வேற அப்டேட் கொடுக்குறான் ரெனால்டு கிட்ட. நான் எதிர்பார்க்கிற யுத்தத்தை எனக்கு குடு ரெனால்டு அப்படின்னு கேட்க அதுக்கு தானே நான் இருக்கிறேன்னு ரெனால்டும் வெளியில வரான். புள்ள செத்து போனதுனால இப்ப அம்மாவுக்கே சிம்மாசனம் பட்டமளிப்பு விழா எல்லாம் நடக்குது. இனிமே இந்த நாட்டுக்கு ராஜா கிடையாது, ராணி தான். இல்ல என் புருஷனா இனி இந்த நாட்டை ஆள போறது, ராஜாவா ஆள போறது இவர்தான்னு கிரீடத்தை தான் புருஷனுக்கு மாட்டி விட்டுட்டா. மந்திரிக்கு இதுல சுத்தமா உடன்பாடே இல்ல. அந்த பக்கம் பார்த்தா நம்ம பாதிரியார் வந்து பாக்குறாரு. பயபுள்ள சாகல உயிரோட தான் இருக்கிறான் நம்ம ஹீரோ. எங்க வந்திருக்காங்கன்னா அடுத்து நம்ம ரெனால்டு சலாவுதீனோட முஸ்லீம் மன்னரோட தங்கச்சி இருக்கிற ஊரு பக்கம் வந்திருக்காங்க. சலாவுதீனோட தங்கச்சியுடைய கிராமத்தையே சூறையாடிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது சலாவுதீனோட தங்கச்சி தான். என் மேல கைய வச்ச அவ்வளவுதான் அந்த அம்மா சொல்லும் போது தெரியும் டி அப்படின்னு சொல்லி மூஞ்சில இருந்த அந்த மாஸ்க டப்புன்னு உருகிடுவான். அதோட மட்டும் இல்லாம அந்த அம்மாவை கொண்டுட்டாங்க போல. சலாவுதீன் முஸ்லீம் மன்னர்கிட்ட இருந்து இப்ப தூது வந்திருக்குது. இப்போ தங்கச்சி புருஷன் தானே மன்ன, சொல்லுப்பா என்ன தூதுன்னு விசாரிக்கிறார். தன் தங்கச்சியுடைய பாடியை கொடுக்கணும், சாவுக்கு காரணமானவர்களோட தலையை வெட்டி கொடுக்கணும், ஜெருசலேமையும் ஒப்படைக்கணும், சரண்டராங்க அப்படிங்கிறது தூதான். பதிலுக்கு உங்களோட ரிப்ளை என்ன அப்படின்னு கேட்டா கத்தி எடுத்து கழுத்துல ஒரு சொருகு, தூதுவனையே தலையை வெட்டி கொன்னுட்டார். கூட வந்த மித்த வீரர்கிட்ட இந்த தூதுவனோட தலையை எடுத்துட்டு போ, உன் சலாவுதீன் கிட்ட ஒப்பட அப்படின்னு சொல்லிட்டான். இனி நான் தாண்டா ஜெருசலேம் அப்படின்னு திமிரா வாளை தூக்குறான். ராணுவத்தை கூட்டுவோம் அப்படிங்கிறான். ராணுவம் கூடிடுச்சு. யுத்தத்துக்கு முக்கியமான ஆட்கள் எல்லாம் கூடி இருக்க அங்க நம்ம ஹீரோவும் வந்து சேர்றான். ஹீரோ செத்துட்டான் அப்படின்னு நினைச்சா பயபுள்ள உயிரோட வரத பார்த்துட்டு தங்கச்சி புருஷனுக்கு கோவம். என்ன சொல்றீங்க, யுத்தத்துக்கு போலாமா அப்படின்னு கூட இருக்கிற குறுநில மன்னர்களை கேட்க எல்லா பேரும் ஆமான்னுவாங்க. நம்ம பயம் மட்டும் வந்து முடியாதுங்கிறா. இங்க பாருங்க, வெட்டவெளியில அவரை எதிர்த்து நீங்க யுத்தம் பண்ண வெளியில போனா தண்ணி இல்லாம எவ்வளவு நாள் உங்களால சமாளிக்க முடியும், செத்துருவீங்க. சலாவுதீன் யுத்தம் பண்றதுக்கு இங்க வரட்டும், உள்ள இருந்து நம்மளால சமாளிக்க முடியும், யுத்தம் பண்ண முடியும்னு அட்வைஸ் போடுறாரு.
ஏண்டா நீ சாதாரண இரும்பு வேலை பாக்குறவன் தானே, நீ எல்லாம் வந்து அட்வைஸ் பண்றியாக்கும் அப்படின்னு எகத்தாளம் பண்றான் தங்கச்சி புருஷன். இங்க பாரு, அந்த சலாவுதீன் நீங்க எப்படா இந்த தப்பு பண்ணுவீங்க வெளியில வருவீங்கன்னு காத்து கிடக்குறான். வெளியில போகாதீங்கன்னு சொன்னாலும் கேட்கல. இவன் சொல்றது சரிதான், நீங்க யுத்தம் பண்ண போறதா இருந்தா தான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு மந்திரியும் கூட. மந்திரியோட தலைமையின் கீழ் இருக்கிற வீரர்களும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டார். ஒரு பிரச்சனையும் இல்ல, அப்போ கிடைக்க போற வெற்றியை முழுமையா நானே கொண்டாடுவேன், எல்லா புகழும் எனக்கே அப்படின்னு குஷியா இருக்கிறான் அவன். எப்படியும் போற இவங்க எல்லாத்தையும் சலாவுதீன் கொன்னு குவிச்ச பிறகு சிட்டியை கைப்பற்றதுக்காக இங்க வருவான், நம்ம நாட்டை கைப்பற்ற வருவான், நாம பாதுகாப்பா பலப்படுத்தணும் அப்படின்னு எடுத்து சொல்றாரு நம்ம ஹீரோ. அப்போ மந்திரியோ புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்கச்சி பையன் மன்னனா தேர்ந்தெடுக்கப்பட்ட அவனும் இறந்து போயிட்டான். பழைய மன்னருக்கு இருந்த அதே வியாதி அவனுக்கும் இருந்தது. நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கணும்னு பெத்த தாயே பையனை நல்லபடியா அனுப்பிச்சு வச்சுட்டா. கூடவே ஜெருசலேத்தையுமே தாரவாத்து கொடுத்துட்டா. இனி ஜெருசலேமை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாரு மந்திரி பாவம். பின்னாடியே நம்ம பாதிரியாரும் கிளம்புறாரு. நீங்களும் ராணுவத்தோட போறீங்களா அப்படின்னு கேட்க, ராணுவத்தோட போகணுங்கிறதா என்னோட உத்தரவு, நான் பாதிரியார் மட்டும் இல்ல வீரனும் கூட அப்படிங்கறது ஞாபகம் இருக்கட்டும்ங்கறாப்ல. நீ போனா செத்துரு வைப்பா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் மரண நிச்சயம் தானே, நீ எப்பேற்பட்ட வீரனா வந்து நிக்கிறேங்கிறத உங்க அப்பனை சொர்க்கத்துல பார்த்து நான் கண்டிப்பா சொல்லுவேன்னு சொல்லிட்டு போறாரு பாவம். சாக போறோன்னு தெரிஞ்சே போறாரு அவர். கிறிஸ்துவ பட யுத்தத்துக்காக முன்னேறி போயிட்டே இருக்குது. தங்கச்சியை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கிறார். நம்ம ஹீரோவை பார்த்ததுமே சலாவுதீன் இங்க வந்தா கண்டிப்பா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, நான் என்ன பாவம் பண்ணிட்டேன், நான் பண்ண பாவத்துல இருந்து என் மக்களையாவது காப்பாத்து அப்படின்னு கேட்டுக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்ட்டு போறாரு நம்ம ஹீரோ. நட நட நடன்னு பாலைவனத்துல வீரர்கள் நட நட நடந்து போயிட்டே இருந்தா எவ்வளவு நாள் தான் சமாளிக்க முடியும்? வெயிலு அனலு கொளுத்துது. எவ்வளவு வீரத்தோட நடந்து போனாங்களோ அவ்வளவு சொங்கி போயிட்டாங்க. நடக்க முடியாம நிறைய வீரர்கள் வர வழியிலேயே இறந்தும் போறாங்க. இங்க சலாவுதீனோட படை ரெடியா காத்து கிடக்குது அவங்க நாட்டோட எல்லையில. தூரத்துல தூசி பறக்கிறத பார்த்து அவங்க வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் இருக்கிற கிராமவாசிகள் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட அடைக்கலம் தேடி கோட்டைக்குள்ள ஓடியாராங்க. சேதி வந்துச்சாரு நம்ம ஹீரோ மந்திரி கிட்ட விசாரிக்க இன்னும் வரலங்கிறாரு மந்திரி. அந்த பக்கம் பார்த்தா போர்ல கிறிஸ்தவர்கள் கொன்னு குவிக்கப்பட்டு விட்டார்கள். யுத்தம் வேணும்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருந்த கிறிஸ்துவ படை தோல்வியை தழுவி விட்டது. சலாவுதீன் ஈஸியா ஜெயிச்சிட்டார். தோல்வி அடைந்த தங்கச்சி புருஷன் இவர்தான புது மன்னர், அவர் இவங்க கூடாரத்துல கைதியா இருக்கிறார். குடிக்கிறதுக்கு ஐஸ் குடுக்குறாப்ல, நல்ல குளிரான ஐஸ் வித்து தண்ணிய குடுக்குறாப்ல. பக்கத்துல இருந்த ரெனால்டு கிட்ட அவன் கோப்பைய மாத்த தாராளமா நான் குடிப்பேன்னு அவன் வாங்கி எல்லாத்தையும் குடிக்கிறான். கப்ப நான் கொடுத்தது உன் மன்னன் கிட்ட, உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொல்லும்போது தெரியுமே அப்படின்னு நக்கலா பதில் சொல்லுவாப்ல. வால் எடுத்து தொண்டையை அறுத்து விட்டுறாரு. ரெனால்டோட சோழி முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஆளு இன்னும் ரெனால்டோட வேலையவே இன்னும் அறகுறையா தான் இருக்குது போல, இன்னும் முடிக்கல. ரெண்டு கையும் பிடிச்சி இழுத்து அழகா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறார் சலாவுதீன் பார்த்தா கழுத்த ஒரே வெட்ல துண்டாக்கிட்டாரு. தலை துண்டா கிடக்குது. இப்பதான் ரெனால்டோட சோழி முடியுது. ஒரு மன்னர் கையால இன்னொரு மன்னர் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறவனா, உனக்கு முன்னாடி இருந்த அந்த மன்னர் எப்பேற்பட்டவர், தனக்கு உடம்பு சரியில்லைன்ற நிலைமையில கூட எவ்வளவு அருமையா ஆட்சி பண்ணார். அவர் கூட இருந்துமே நீ போற பத்தியோ அரசாட்சியை பத்தியோ ஒண்ணுமே கத்துக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு சலாவுதீன். தரமான கேள்விதான். யுத்த காலத்து பக்கம் நம்ம ஹீரோ மந்திரி இன்னும் சில ஆட்களோட வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா யுத்த காலம் ஃபுல்லா கழுகுகள் கொத்தி தின்ன பிணங்களா கிடக்குது. ரெனால்டோட தலை மட்டும் தனியா ஈட்டில தொங்க விடப்பட்டு கிடக்குது. நம்ம மந்திரி கூட இந்த ஜெருசலேமுக்காக தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஸ்டார்டிங்ல நம்ம கடவுளுக்காக சண்டை போறதா நினைச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சது நாம சண்டை போறதெல்லாம் சொத்து பத்துக்காகவும் நிலத்துக்காகவும் தாங்கிறத. அவமானமா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறாரு. நான் கிளம்புறாரு. என்ன கிளம்புறீங்கன்னு கேட்க, இனிமே ஜெருசலேம்னு ஒண்ணு எதுவும் கிடையாது, நான் என் ஊருக்கு போறேன், நீ வரையா அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லங்கறா நம்மால, உங்க அப்பனோட புள்ளங்கறத கரெக்டா ப்ரூவ் பண்ற. சலாவுதீன் கண்டிப்பா ஜெருசலேமுக்காக வருவான். ஆனா அவன் நம்ம ஆட்கள் மாதிரி முட்டாப்பைய கிடையாது. எங்க தண்ணி இருக்குதோ அந்த இடத்தை நோக்கி தான் போவான். அங்க தண்ணி எல்லாம் குடிச்சு நல்லா இளப்பாரி அடுத்து தண்ணி இருக்கிற இன்னொரு ஊருக்கு வருவான். அப்புறம் இன்னொரு ஊருக்கு, அப்புறம் நம்ம ஊருக்குன்னு இப்படித்தான் வருவான். அப்படி அவன் வருவதற்கு ஒரு 4 நாள் இல்ல அதிகபட்சம் 5 நாள் ஆகும். அதுக்குள்ள உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, கடவுள் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். கண்டிப்பா எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அங்க செத்து கிடக்கிற பல தலைகள்ல நம்ம பாதிரியாரோட தலையும் ஒண்ணு. அவரோட தலையும் அங்க கிடக்கிறத கவனிக்கலாம். ஜெருசலேமுக்குள்ள போகணும்னா நம்ம ஹீரோவோட கோட்டையை தாண்டி தான் இந்த பக்கம் வந்தாகணும். நம்ம ஹீரோவோட ஆட்கள், நம்ம ஹீரோவோட ஊர்ல முஸ்லிம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, யூதர்களும் இருக்காங்க. சோ எல்லா பேரும் சேர்ந்து இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக, இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக உழைக்கிறாங்க. நிறைய கல் அடுக்கி வச்சு பெயிண்ட் அடிக்கிறது, கயிறு மாதிரி ஏதோ எடுத்துட்டு போறதுன்னு வரிசை அடுக்கி ஏதோ ரெடி பண்றாங்க. அப்புறம் இங்க இருந்து செய்தி அனுப்புறாங்க 400 அடி தூரத்துல ஏதோ பண்ணுங்கன்னு. அதே மாதிரி அவங்க ஏதோ பண்றாங்க. ரொம்ப தூரத்துல ஒருத்தர் கொடியோடு நிக்கிறார். ஒரே ஒருத்தர் தான் வந்திருக்கிறாரேன்னு கூட இருக்கவங்க கேட்பான். இல்ல பின்னாடி 2 லட்சம் வீரர்கள் இருப்பாங்க பாரு அப்படின்னு சொல்ல, எஸ் பின்னாடி பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வர பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பட குமிஞ்சு கிடக்குது. இந்த கோட்டையில வாட்ச் டவர் இருக்கும், மேல இருந்து சுத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு. அத வரப்போறவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு நம்புறதா சொல்றாரு. ஏன்னா அவங்க இந்த கோட்டையை கைப்பற்றின பிறகு அவங்க அது மேல இருந்து எல்லாத்தையும் கண்காணிக்கணும். சோ அதை தாக்க மாட்டாங்க, ஆனா கோட்டை சுவர்களை தாக்குவாங்க. இப்படி திட்டம் போட்டுட்டு வரையில போப்பு எப்பா இதெல்லாம் வேலைக்காதுப்பா, நம்ம கிளம்பணும்பா அப்படிங்கிறாப்ல. எப்படி கிளம்புறது அப்படின்னு கேட்டா, வேகமான குதிரைகள் எடுத்துட்டு கிளம்புவோம் அப்படிங்கிறாரு. அப்ப மக்கள் அது அவங்க தலையெழுத்துங்கிறாரு பாப்பு.
கடவுளோட விருப்பங்கிறார். எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இந்த பக்கம் வரார். உள்ள இருக்கிற மக்கள் முன்னாடி வீராபதேசத்தை சொற்பொழிவா ஆத்துறார். ஜெருசலேமை காப்பாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம் தோல் மீது இப்போ சுமையாய் நிற்கிறது. காப்பாற்றுவதற்கு வேணையான வேலைகள் எல்லாத்தையும் நான் பார்த்து வச்சிருக்கோம். ஜெருசலேங்கிறது என்ன? ஒரு காலத்துல இங்க இருந்த யூதர்களோட கோவில்களை ரோமானியர்கள் வந்து இடிச்சு தள்ளானுங்க. யூதர்களுக்கான புனித தலமாக இருந்த இடம். அப்புறம் முஸ்லிம்கள் இங்க நிறைய தொழுகைக்காக மசூதிகளை கட்டினாங்க. அதையெல்லாம் இடிச்சுட்டு நீங்க சர்ச்சை கட்டி வச்சிருக்கீங்க. பல தடவை இப்படி இடிச்சு பல பேர் கட்டி இருக்காங்க. இதுல புனிதங்கிறது எங்க இருக்கு? யாருக்கு இங்க உரிமை உண்டு? யாருக்கும் தனித்துவமான கிளைம்னு கிடையாது. எல்லாருக்குமே சரி சமமான கிளைம் உண்டு. எல்லாருக்கும் இந்த ஜெருசலேம் சொந்தங்கிறாப்ல. உடனே போப்பு ஐய இது அந்த ஆண்டவருக்கே அடுக்காதே அப்படின்னு சீன போடுவாப்ல. சும்மா அறியான பக்கத்துல இருக்க வீரன் சத்தம் போடுறாரு. நாம இப்போ காப்பாத்த நினைக்கிறது இங்க இருக்கிற இந்த சுவரையோ கோட்டையோ அல்ல, உள்ள இருக்கிற மனிதர்களை, உயிர்களை. சூப்பரா பேசியிருப்பான். தூரமா இருந்து தங்கச்சிக்காரி கூட அதை கவனிக்கிறா. போப்பு ஓடி வந்து, எப்பா பிரபு ஒரு நிமிஷம் நில்லுப்பா, நம்ம கிட்ட வீரர்களே இல்லையே, நைட்ஸே இல்லாம நம்மளால எப்படி தாக்கத்துல சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்க சுத்தி இருக்கிற மக்களை பாக்குறாரு. அங்க ஒரு சின்ன பையன் இருப்பான். உன் தொழில் என்னடான்னு விசாரிச்சா வேலைக்கார வேலை பாக்குறதா சொல்லுவாரு. சர்ச்சில் வேலை பாக்குறாரு போல. நீ மொண்டி போடு அப்படின்னு அந்த பையனை மொண்டி போட சொல்றாரு. இங்க இருக்கிறவங்கல்ல யாரால கையில கத்திய தூக்க முடியுமோ எல்லாரும் மொண்டி போடுங்கன்னு சொல்ல நிறைய பேர் மொண்டி போடுவாங்க. மிகப்பெரிய கூட்டம் மொண்டி போடும். அவங்க அத்தனை பேரையும் எப்படி நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு வீரனா சத்திய பிரமாணம் செஞ்சு வச்சாப்லையோ அதே சத்திய பிரமாணத்தை இவர் செஞ்சு கொடுக்கிறாரு இங்க மொண்டி போட்டு இருக்கிற மக்களுக்காக. நீங்க எந்திரிக்கும் போது ஒரு வீரனா எந்திரிப்பீங்க அப்படின்னு ஒரு அறை கொடுப்பாரு. ஒரு அறை கொடுப்பான் பாருங்க, ரத்தம் வரும் மூக்குல. இது நீங்க தப்பு பண்ண கூடாதுங்கிறதுக்கான அடையாளம்னு. நீங்க எந்திரிக்கும் போது வீரனா எந்திரிப்பீங்கன்னு சொல்ல அத்தனை பேர் வீரனா எந்திரிக்கிறாங்க. போப்பு மிரண்டு போறார். இப்படி எல்லாம் பண்ணிட்டா இவங்க வீரனா ஆயிருவாங்களா அப்படின்னு போப்பு நக்கல் பண்ணுவாரு. ஆமான்னு மட்டும் பதில் சொல்லிட்டு போறாப்ல. தங்கச்சி பார்த்து அப்படியே சிரிக்கிறா. எல்லாம் போப்ப முறைக்கிறானுங்க. ராத்திரி ஆயிடுச்சு. அமைதியா இருக்குது. நம்ம ஹீரோ அங்க கூட இருக்கிற ஒரு சக வீரனை பார்த்து, ஒரு கால் நடக்க போற இந்த யுத்தத்துல நீ உயிர் பிழைச்சிட்டேன்னா இந்த கோட்டை உன்னோடது, நீ தான் இதுக்கு பிறகு இதுக்கு தலைவனா இருக்கணும்னு கேட்டுக்கிறார். கொஞ்சம் தூரத்துல ஒரு குதிரை வருது. அம்புடுவான்னு நம்ம ஹீரோ கூட இருக்கிறவன் கேட்பான். வேணான்டாப்ல. வந்த வீரரோ கடவுள் உங்களுக்கு துணை நிற்கட்டும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ இது ஆரம்பிக்க போதுன்னு அர்த்தம். எல்லாம் உள்ள போயிட்டாங்க. தூரமா இருந்து பெரிய பெரிய எரிகற்கள் கோட்டையை நோக்கி எய்யப்படுகிறது. கோட்டையை மூடிட்டாங்க. கண்ணா அப்படின்னு கல்லு பறக்கிறத கவனிக்கலாம். கோட்டையை அடிச்சு நொறுக்குது. உள்ள திரும்ப எரியறதுக்கு இவங்க கிட்டயும் அந்த மெஷின்ஸ் இருக்குது. அந்த மெஷினை நம்ம ஹீரோ தயார்படுத்திட்டு இருக்கிறார். இவங்க என்னதான் அடிச்சாலும் அவ்வளவு ஈஸியா கோட்டை உடஞ்சாப்ல தெரியல. பதிலுக்கு அவங்க ஏன் தாக்கல அப்படின்னு சலாவுதீன் கூட இருக்கிற ஒருத்தவன் அவசரப்படுவான். அவசரம் கொடுக்க அவங்க காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு சலாவுதீன். ஓ, சண்டை நடக்கிறது ஜெருசலேம் கோட்டையோட வெளிப்பக்கம். ஒட்டுமொத்த பொதுமக்களுமே அங்கதான் இருக்கிறாங்க. பெண்களும் குழந்தைகளும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறாங்க. ஒரு நாள் மன்னரும் இவனும் கூட கோட்டை சுவர்களை எப்படி கட்டணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதன்படி எல்லாம் கட்டப்பட்ட கோட்டை சுவர்கள் போல. உள்ள சின்ன சின்ன சேதாரங்கள் தான், பெருசா உள்ள சேதாரம் இல்ல. நம்ம ஹீரோ காத்துட்டு இருக்கிறான். உள்ள இருக்கிற மக்களுக்கெல்லாம் சோறு போடுற அளவுக்கு கஜானா கையிருப்புகள் எவ்வளவுங்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ கவனிச்சிட்டு இருக்கிறார். எப்படியாவது எப்படி இந்த முதல் நாளை சமாளிச்சோமோ அந்த மாதிரி அடுத்தடுத்த நாட்களையும் நாம சமாளிக்கணும். வேற வழி இல்லாம ஏதாவது ஒரு டீலுக்கு சலாவுதீன் வருவார். அந்த டீலுக்காக தான் காத்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ சொல்றார். எதற்கான டீல் அப்படின்னு கேட்க, உள்ள இருக்கிற இந்த பொதுமக்களோட சேஃப்டி, பொதுமக்களோட சுதந்திரம், இது ரெண்டையும் அவர் கொடுக்கறதா இருந்தா தாராளமா ஜெருசலேமை அவர் எடுத்துக்கலாம். கொடுக்கறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா உள்ள இருக்கிற மக்கள் சுதந்திரமா சேஃபா வெளியில போகணும். அதை அவங்க கொடுக்கறா இருந்தா ஜெருசலேமை எடுத்துக்கட்டும் அப்படின்னு பேசுறாரு. நம்ம ஹீரோவோட திட்டமே அதுதான். அவங்க எதிர்த்து நம்ம ஹீரோவால யுத்தத்துல ஜெயிக்க வாய்ப்பு இல்ல. ஆனா அவளை ஈஸியா தோக்க விடாம இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தா ஏதாவது ஒரு டீலுக்கு சலாவுதீன் வருவார் அப்படின்னு நம்புறார். தொழுகைக்கான நேரம் போல நிறைய பேர் தொழுகை பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி புருஷனை கழுதில ஏத்தி அறகுறையா அசிங்கப்படுத்தி ஊர்வலமா கூட்டு வந்து அங்க இருக்கிற முஸ்லிம் வீரர்களுக்கு புத்துணர்ச்சியை கூட்டுறாரு. கோட்டைய தாக்குதலுக்கு மறுபடியும் வராங்க. இந்த தடவை பெரிய பெரிய கோபுரங்களை நகர்த்திக்கிட்டே வராங்க. கரெக்டா நம்ம ஹீரோ ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாருல, அந்த லைன் அவங்க தாண்டதும் இப்ப அடிங்கடா அப்படின்னு சொல்ல கரெக்டா அடிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மெஷினை அங்க வந்து கரெக்டா கற்கள் தாக்குறாப்ல நீட்டா செட் பண்ணி வச்சிருக்கான். டார்கெட் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்ததும் கல்லால் அடிக்கிறான். சோ ஒரு கல்லு கூட மிஸ் ஆகாம எல்லா பேரையும் தாக்குது. கோபுரங்களை உடைச்சு தள்ளுது. அடுத்த கற்களை தாண்ட ஆரம்பிக்க 300 சர்க்கிள், இது 300 அடி தூரத்துல இருக்காங்க. அடுத்த மெஷின்ஸை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை ஏவ ஆரம்பிக்க அதுவும் கரெக்டா அடிக்குது. அப்புறம் 150 அடி தூரத்துக்கு வந்ததும் வில்லு விடணும். சோ வில் வீரர்களை கொண்டு வந்து வில்லு விட வைக்கிறான். இப்ப கோட்டைக்கு பக்கத்திலேயே அவங்க நெருங்கிட்டாங்க. இதுலயே ஒரு பெரிய சேதாரம் ஆயிருக்கும். கோபுரத்தை கோட்டைக்கு பக்கத்துல கொண்டு வந்துட்டாங்க. பெட்ரோல் எடுத்து கோபுரம் மேல எல்லாம் ஊத்திருப்பாங்க போல. கரெக்டா அவங்க கதவை திறக்கும் போது நெருப்பை தூக்கி உள்ள போடுறாங்க. மொத்தமும் பத்தி எரியுது. அடுத்து கோட்டையை இடிப்பதற்கான முயற்சியும் நடந்துட்டு இருக்குது. கோட்டையோட வெளிப்பக்கத்துல நிறைய ஆட்கள் காத்துட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மேல இருந்து ஆயில ஊத்த சொல்ல சுட சுட கச்சா எண்ணெயை ஊத்தி நெருப்பை பத்த வைக்க கீழே இடிச்சிட்டு இருந்தவங்க மொத்த பேரு எரிஞ்சு சாம்பலாறாங்க. சலாவுதீன் தூரமா இருந்து அதை பார்த்து வருத்தப்படுறாரு. யாரையா இவ்வளவு அழகா சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு விசாரிக்கிறாரு. இப்பதான் சலாவுதீன் இந்த மாதிரி உள்ள இருக்கிற நம்ம ஹீரோவை பத்தி எடுத்து சொல்றாங்க. அவங்க அப்பனை பத்தி எடுத்து சொல்றாங்க. அவங்க அப்பன் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு யுத்தத்தின் போது நம்ம மன்னருக்கு 16 வயசு இருக்கும்போது ஒரு யுத்தம் நடந்ததா சொன்னாங்க இல்ல, அந்த யுத்தத்துல ஆல்மோஸ்ட் நான் அவர் கையால சாக வேண்டியது. ஆனா அவருக்கு புள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாரு சலாவுதீன். ஆனா அவரோட புள்ளதான் இப்ப யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா கூட இருக்கிற தளபதி எடுத்து சொல்றாரு. கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் நீ உயிர் பிச்சை கொடுத்தையே அவனா அப்படின்னு கேட்கிறாரு சலாவுதீன். ஆமாங்கிறாரு தளபதி.
எது நியாயம்னு எனக்கு டீச்சரா இருந்து குருவா இருந்தது சொல்லி கொடுத்தது நீங்க. எனக்கு ஒரு டைம்ல அவன் உயிர் பிச்சை கொடுத்தான். பதிலுக்கு அதே மாதிரி நானும் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணுங்கிறத சொல்லி கொடுத்தது என் குருநாதர் நீங்க. உங்க ஸ்டூடெண்டா நான் அந்த விஷயத்தை கரெக்டா பண்ணதாகவும் அதனால எனக்கு சந்தோஷம் தான் தளபதி சொல்லுவான். சூப்பரா பேசுறாள்ல. சண்டை நாட்கணக்கா போய்கிட்டு இருந்தது. இப்ப வாரக்கணக்கா போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கோட்டையை அவர்களால சமாளிக்க முடியல. உள்ள தங்கச்சி முடிய கண்ணாபின்னு வெட்டுறா. மறுபடியும் சலாவுதீன் கோட்டைக்குள்ள வர முயற்சி பண்றார். இவங்க விட மாட்டேங்கிறாங்க. அதை தாண்டி உள்ள ஒரு ஆட்களை கொண்டு போடுறாங்க. அதையும் மீறி 2 பேர் இங்க வந்து கொடி அசைக்கிறானுங்க. ஏதோ பிளான் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வேகமா போய் கொடியை பிடிச்சிட்டு இருந்த அந்த ஆட்களை அடிச்சு கொண்டு போடுறாரு. அப்ப அவரோட கையில வெட்டுப்படும். அதையும் மீறி அந்த ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு கொடியை திரும்ப கீழே வீசி எறிஞ்சிடறார். அடுத்து நம்ம ஆட்கள் இங்க இருந்து கோபுரங்களை நோக்கி பெரிய கனமான அம்புகளை ஈரார். அந்த அம்புகள் எல்லாம் கோபுரங்களை பிடிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் பெரிய பெரிய பாறைகளை ஆல்ரெடி ஏத்தி வச்சிருந்தாங்க. அந்த பாறைகளை கீழே இறக்க வெயிட் மொத்தமும் பாறை அப்படியே இழுத்து விடுது. கோபுரம் சரியுது. சைடு வாக்குல சரிய கீழே இருந்த படையெல்லாம் பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஒரே ஷாட்ல எவ்வளவு பேர் செத்தாங்கன்னு தெரியல. அடுத்துன்னு கோபுரங்கள் எல்லாம் சரிய ஆரம்பிக்குது ஒண்ணு மேல ஒண்ணுன்னு. அடா பாவி, ஒரே ஷாட்ல சலாவுதீனே அரண்டு போயிட்டார். முடியெல்லாம் கண்ணாபின்னு வெட்டி ஒரு பொதுஜன மாதிரி அந்த தங்கச்சியாரி ஒரு நர்ஸ் மாதிரி அடிபட்ட வீரர்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்ததும் டப்புன்னு மூஞ்சியை திருப்பிக்கிறா. இத ஒரு வீரன் கவனிப்பான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஜெருசலேமோட ராணி இவன். அவங்க அடையாளத்தை காட்ட வேணாம்னு நினைச்சாங்க. அதை இவன் புரிஞ்சுக்கிட்டு ராணின்னு தெரியும் நன்றின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறான். ஹீரோ கையில நல்ல அடிபட்டு இருக்கும். காயத்துக்கு மருந்து போற வேலை நடந்துட்டு இருக்குது. இங்க கொத்து கொத்தா இறந்து போன முஸ்லிம் வீரர்களுக்கு இறுதிச் சடங்கு நடக்குது. சலாவுதீன் இறந்து போன ஆயிரக்கணக்கான வீரர்களுக்காக வருந்துறார். இந்த பக்கம் சில பேர் தான் இறந்து போயிருப்பாங்க. யார் சைடு? நம்ம ஹீரோவோட சைடு. முஸ்லிம்கள் எல்லாம் அந்த பக்கம் இறந்து போன முஸ்லிம் வீரர்களை புதைக்கிறாங்க. இந்த பக்கம் புதைக்கணும்னு போப்பு அடம்பிடிப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ இங்க பாருங்க, இறந்து போனவங்க குத்துயிரும் கொலையுருமா இறந்து போயிருக்காங்க. அப்படியே விட்டா வியாதி பரவும். நெருப்பு தான் இதுக்கான சரியான ஆப்ஷன். கடவுளே இது தப்பு நினைச்சா கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் எரிக்கத்தான் போறேன்னு இறந்து போன வீரர்களை நம்ம ஆளு எரிக்கிறார். இவங்கள ஒரு வீரர் வந்து கோட்டையோட ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கணும், அங்கேயே அடிச்சா அதை உடைச்சிடலாம், உள்ள போயிடலாம்னு பிளான் பண்றாங்க. அது ஏற்கனவே நம்ம ஹீரோவுக்கும் தெரியும். அதனாலதான் பெரிய பெரிய மரக்கட்டைகளை அண்டம் கொடுத்து ஸ்ட்ராங்கா வைக்க நினைக்கிறான். ஆனா இது தாக்கு பிடிக்காது, இதை தாண்டி உடைச்சிட்டு வருவாங்க. இங்க இருந்துதான் அந்த படையை உள்ள விடாம நாம தடுக்க வேண்டி இருக்குங்கிறத நம்ம ஹீரோ முன்கூட்டியே சொல்லிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் அந்த அவசரம் கொடுக்க நாம யாரையும் கைதியா ஏத்துக்க போறது இல்ல, எல்லாரையும் கொண்டு குவிக்கத்தான் போறோம், வாங்க போலான்னு அவசரப்பட்டு தயாராயிட்டு இருக்கிறார். அதே இடத்துல திரும்ப அடிக்கிறாங்க. கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது உள்ள வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள நம்ம ஹீரோ எப்படியும் இந்த சுவர் உடஞ்சிரும் உள்ள வர பாப்பாங்க. ஞாபகம் இருக்கட்டும், நீங்க ஓஞ்சு போய் உங்க கையில இருக்கிற ஆயுதங்களை கீழே போட்டீங்கன்னா பின்னாடி சேஃபா இருந்துட்டு இருக்கிற உங்க குடும்பம் செத்து போகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குறுகிய பாதையில தான் அந்த பெரும்படை வரப்பாக்கும். நம்மளால சமாளிக்க முடியும், வரட்டும் பாத்துக்கலாம்னு சொன்னதும் வீரர்களும் இல்ல பொதுமக்கள் தான் வீரர்களா இருக்கிறாங்க, ஆக்ரோஷமா இருக்கிறாங்க. கடைசியா எதிர்பார்த்தாப்ல கரெக்டா அந்த சுவரு உடைஞ்சு விழுகுதுங்க. உடனே பட உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. முதுன்னு உள்ள வராங்க. உள்ள வரவிடாம ஜெருசலேம் ஆட்கள் அவங்க ஏறி போய் சண்டை பண்றாங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள ஒருத்தர் தான். பயங்கரமா சண்டை நடக்குது. கொத்து கொத்தா சாகுறாங்க. சாகுறது ஒரு கிறிஸ்துவனா இல்ல ஒரு முஸ்லிமானு கூட சொல்ல முடியாத ரேஞ்சுக்கு படு வேகமா உயிரிழப்புகள் ஏற்படுது. ஹீரோ முடிஞ்ச அளவு சண்டை பண்ணிட்டு தான் இருக்கிறான். கட்டி புரண்டுகிட்டு இருக்காங்க. நகர முடியாத அளவு 2 பக்கமும் நெருக்கடி கூட்டம். கத்திய வீச முடியாத அளவுக்கு கவசங்கள் இடுக்கிட்டு இருக்குது. என்னதான் கேப் கிடைச்சாலும் அவங்களால உள்ள வர முடியாத ரேஞ்சுக்கு கூட்ட நெரிசல். அன்னைக்கு ஈவினிங் நேரம் செத்து போன புணங்கள் மலை மாறி மிதந்து கிடக்குது. நம்ம ஹீரோ கூட ஓஞ்சு போய் அங்கதான் கிடக்குறான். தூரமா ஒருத்தர் அங்க பாருங்க அப்படின்னு எதையோ காட்டுறார். என்னன்னு பார்த்தா பேச்சுவார்த்தைக்கு சலாவுதீன் கூப்பிட்டு இருக்காரு போல. பேச்சுவார்த்தைன்னு சொன்னதுமே போப்பு முந்திக்கிட்டு எப்படியும் முஸ்லீம் ஆங்கன்னு கேட்பாங்க, சரின்னு ஒத்துக்கோ, முஸ்லீம் ஆயிக்கலாம், அப்புறம் மறுபடியும் கிறிஸ்துவத்துக்கு மாறிக்கலாம் அப்படிங்கிறாரு போப்பு. அடா பாவி, மதத்தை பத்தி எனக்கு நிறைய நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் பேச்சுவார்த்தைக்காக முன்னாடி போறார். சலாவுதீன் வந்து காத்துட்டு இருக்காரு. நம்ம ஆளு வந்துட்டாப்ல. 2 பேரும் நேருக்கு நேரா இப்பதான் சந்திச்சுக்கிறாங்க. சிட்டியை ஒப்படைக்கிறியா சரணடைறியா அப்படின்னு கேட்க, நான் சரணடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டா, தோத்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டா ஒட்டுமொத்த சிட்டியையும் அழிச்சிருவேன், தரமட்டமாக்கிடுவேன், நீங்க ஆள்வதற்கு இங்க எதுவுமே இல்லாத மாதிரி பண்ணிட்டு அப்புறம் தான் நான் தோத்து போவேங்கிற நம்ம ஹீரோ. எதுக்காக எல்லா பேரும் எல்லா மதமும் சண்டை பண்ணிக்கிட்டு இந்த ஜெருசலேமுக்கு வருதோ அந்த அத்தனை கட்டடங்களையும் தவிடுபடி ஆக்கிடுவேன். சர்ச்சா இருக்கட்டும், மசூதியா இருக்கட்டும், இல்ல யூதர்களோட கோயில்களா இருக்கட்டும், மொத்தத்தையும் இடிச்சு தள்ளிடுவேன். ஒரு பயில அப்புறம் இதை தேடி இங்க வரமாட்டீங்கல்ல அப்படிங்கிறாப்ல. இதெல்லாம் நீ பண்ண மாட்டேன்னு சொன்னாதான் ஆச்சரியம். அது மட்டும் இல்ல, என்கிட்ட வீரரோட எண்ணிக்கை கம்மியா இருக்கலாம், ஆனா இனியும் நடக்க போற சண்டையில நாங்க ஒருத்தர் சாகிறதுக்குள்ள உங்க வீரர் 10 பேரையாவது கொண்டுட்டு தான் சாவோம். யுத்தத்துல மேபி நீங்க ஜெயிக்கலாம், ஆனா மறுபடியும் இன்னொரு ராணுவத்தை கூட்ட முடியாத ரேஞ்சுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை நீங்க சந்திப்பீங்கிறான். உன் சிட்டிக்குள்ள இருக்கிறதெல்லாம் சாதாரண மக்கள், குடும்பம், பெண்கள், குழந்தைங்க. எனக்கு ராணுவம் மட்டும் தான் போகும், உனக்கு ஒட்டு மொத்தமாவே போயிடுமே அப்படிங்கிறாரு சலாவுதீன். சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது டீல் இருந்தா சொல்லுங்க, நான் டீல்னு எதையும் கேட்க போறது இல்ல அப்படின்னு நம்ம ஆளு உறுதியா சொல்றான். நம்ம ஹீரோ எதிர்பார்த்தாப்லயே சலாவுதீன் அந்த ஆஃபரை கொடுக்கிறார். உள்ள இருக்கிற எந்த ஒரு உசுருக்கும் ஆபத்து இருக்காது, எல்லா பேரும் சேஃபா வெளியில போறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். வீரர்கள், குழந்தைங்க, குட்டிங்க, பொண்ணுங்க, உங்க ராணி, ஏன்
தோத்து போன உங்க ராஜா தங்கச்சி புருஷன் எல்லாரையும் கூட எடுத்துட்டு போ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறாப்ல. ஆனா நம்ம ஹீரோ இதத்தான் எதிர்பார்த்தான், அவர் வாயால வரணும்னு எதிர்பார்த்தான், அதுவும் வந்துருச்சு. இருந்தாலும் உறுதிக்காக அடுத்து ஒண்ணு கேக்குறான். 100 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் இந்த ஜெருசலேத்தை பிடிக்கும் போது இந்த கோட்டைக்குள்ள இருந்த ஒரு முஸ்லிம் மக்களை கூட உயிரோட விடல, எல்லா பேரையும் கொன்னு குவிச்சாங்க. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நான் அவங்க மாதிரி கொடூரக்காரன் இல்ல, நான் சலாவுதீன் அப்படிங்கிறார். என் வாக்கு என் கௌரவங்கிறார். சரி, அப்போ இந்த உடன்படிக்கைக்கு நான் ஒத்துக்கிறேன், ஜெருசலேமை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறார். சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்ல அலைக்கும் அஸ்லாம்னு சொல்லி நல்லபடியா டீல முடிச்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. போய்கிட்டு இருக்கிற சலாவுதீனை நிப்பாட்டி, இந்த ஜெருசலேம்ல அப்படி என்னதான்ப்பா இருக்கு, ஏதாவது ஒர்த்து இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு எல்லா பேரும் சண்டை பண்ணி இதை பிடிக்கிறதுக்கு வரீங்கன்னு கேட்கும்போது நத்திங் அப்படின்னு பதில் சொல்றாரு. ஜெருசலேம் என்ன ஒர்த்துன்னு கேட்டான்ல, ஒண்ணுத்துக்கும் ஒர்த்து இல்ல, ஆனாலும் வேணும்னு சொல்லிட்டு போறாரு சலாவுதீன். அப்புறம் ரெண்டடி எடுத்து வச்சுட்டு எவ்ரிதிங், எங்களுக்கு எல்லாமே ஜெருசலேம் தான் அப்படின்னு சொல்லிட்டும் போறாரு. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் போல. ஹீரோ எதிர்பார்த்தது நடந்துருச்சு. எல்லா வீரர்களும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம எல்லாரும் வெளியேறலாம், நாம எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது வீரர்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, தத்தி கொடுத்து நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. தங்கச்சி எல்லாத்தையும் கவனிக்கிறா. தங்கச்சி கிட்ட வந்து, உங்க அண்ணனோட ஆட்சி, உங்க அண்ணனோட ஜெருசலேங்கிறது இங்க இருந்ததுன்னு தலையையும் நெஞ்சையும் காட்டுறாரு. எங்க அமைதி இருக்கிறதோ அதெல்லாம் உங்க அண்ணனோட ஆட்சி தான், அதை யாராலும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு எடுத்து சொல்றாரு. நான் என்ன பண்ண அப்படின்னு அந்த பொண்ணு கேப்பா. ஜெருசலேமுக்கு நான் ராணியா இருந்தேன், இப்போ அது இல்லைன்னு ஆயிப்போச்சு, நீ சரணடைறதுக்காக கொடுத்துட்டேன். ஆனா இதை தாண்டி இன்னும் ஒரு 3 நாட்டுக்கு இவதான் ராணி போல, அந்த நாட்டுக்கு போய் அரசாட்சி பண்ணணுமா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க, நீங்க உங்க ராணிங்கிற பதவியை கைவிடுவதாக இருந்தா நான் உங்க கூட வரேன், நம்ம ஒன்னா பயணிக்கலாம் அப்படின்னு இவன் ஒரு நல்ல ஆஃபரை கொடுத்துட்டு போறான். மூஞ்சி கழுவிட்டு இருக்கையில தோத்து போன மண்ணை வரான், தங்கச்சி புருஷன் வரான். நம்ம ஹீரோ கிட்ட வாழை கொடுத்து சண்டை போடுறான்னு வம்பு கடையே சண்டை போட கூப்பிடுறான். ஒண்ணுக்கு 2 கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு குத்து. இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. பயங்கரமா சண்டை நடக்குது 2 பேருக்கு நடுவுல. புயல் மாதிரி சண்டை போடுறானுங்க. ஒரு கட்டத்துல அந்த ஆளை குத்துன்னு மூஞ்சிலேயே குத்துறான். அப்புறம் துணியா தொங்கிட்டு இருக்கும், அந்த இடத்துல சண்டை நடக்குது. அவன் வாழை கீழே இருக்கு, நம்ம ஹீரோட வாழு மேல இருக்குது. இவங்க அப்பா சொல்லி கொடுத்தாருல எப்பவுமே வாழை கீழே இறக்காதுன்னு, அதேதான் நடக்குதுங்க. மேல இருந்தது வசதியா போச்சு. அவன் வாழை வீச வர அழகா வாழை தட்டி விட்டு கையில ஒரு வெட்ட போட்டான். இப்ப வெட்டா கூட தலைய துண்டாக்கிடலாம், அவ்வளவு கோவம் இருக்குது. கமான் வெட்டுன்னு கேக்குறாரு அவரு. பாரு, இப்ப மொண்டி போட்டு இருக்கிற, மறுபடியும் நீ எந்திரிக்கிறதா இருந்தா ஒரு வீரனா எந்திரி, இனியாவது ஒரு வீரனா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி உயிர் பிச்சை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறார். ஜெருசலேமை காலி பண்ணிட்டு உள்ள இருந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க. வெளியில இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் இப்போ ஜெருசலேமுக்குள்ள வந்தாச்சு. உள்ள வந்த சலாவுதீனோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு சிலுவை கீழே விழுந்து கிடக்கிறத அவர் கவனிக்கிறார். அதை துச்சமா எத்தி உதைக்கல, மாறா அதை எடுத்து மேடை மேல மரியாதையா வைக்கிறார். இதுதான் மன்னருக்கான பாங்குன்னு சொல்லணும், பண்புன்னு சொல்லணும். அப்புறம் தளபதிக்கு கை கொடுத்து குட் பை சொல்றார். அன்னைக்கு நீ எனக்கு குதிரை கொடுத்த, குதிரை அவ்வளவு ஒருத்தலப்பா, அன்னைக்கு நீ கொடுத்த குதிரை என்னால வச்சுக்க முடியாது, இந்த ஓட்ட குதிரையை நீயே வச்சுக்கொண்டு அன்னைக்கு இவன் கொடுத்த குதிரையை பதிலுக்கு அவர்கிட்டயே ஒப்படைக்கிறார். கடவுளோட கருணையோ கடவுளோட அன்போ உன் மேல இல்லாம இவ்வளவு பெரிய காரியத்தை உன்னால செஞ்சிருக்கவே முடியாது இல்லடா அப்படின்னு கேட்கிறாரு தளபதி. நம்ம ஆள்கிட்ட பதில் இல்ல. நல்லதே நடக்கட்டும், அமைதி திரும்பட்டும்னு வாழ்த்து சொல்லி அனுப்புறார். இவங்களுடைய பிறை நிலாவை கோட்டை மேல ஏத்துறாங்க. அவர்களுடைய புனித கோயிலுக்குள்ள அவங்க இப்போ என்ட்ரி. சிலுவை கொடிகள் இறக்கப்படுகிறது. எல்லாரும் விலக முதன்முறையா மீட்டெடுத்த அந்த புனித தலத்துல அவரு தொழுகை பண்றார். எதிர்பார்த்தாப்புல கிறிஸ்தவர்கள் எல்லாம் நல்லபடியா சேஃபா சிட்டியை விட்டு வெளியேறி வந்துட்டு இருக்காங்க. அப்போ கூட்டத்துக்கு மத்தியில பெண்களா தங்கச்சியாரி போறத அவர் கவனிச்சிட்டார். குதிரையில இருந்து இறங்கி அவ கூடயே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப வாக்கு கொடுத்தார்ல, அதை தான் செய்யறாப்ல. 2 பேரும் கை கோத்துக்கு ஒன்னா நடந்து போறாங்க. இனி அந்த அம்மாவுக்கு அவ எதிர்பார்த்த ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சந்தோஷம் தான். இப்ப நம்ம ஹீரோ அடுத்து எங்க வந்திருக்காருன்னா, தான் தம்பியவே குத்தி எரிச்சு போட்டார்ல ஒரு பட்டறையில வச்சு, அந்த பட்டறைக்கு தன் சொந்த ஊருக்கே திரும்பி இருக்கிறார். எரிஞ்சு போய் கிடக்கிற பட்டறைய கவனிக்கிறார். இங்கேயே செட்டில் ஆயிட்டார் போல. திடீர்னு பார்த்தா ஒரு பெரும்படை ஐரோப்பாவை சேர்ந்த கிறிஸ்துவ படம் ஒண்ணு வந்திருக்குது. ஜெருசலேம் முஸ்லிம்கள் கிட்ட போயிட்டதா கேள்விப்பட்டோம், அதை மீட்டெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், எப்படி ஜெருசலேமுக்கு போகணும்னு வழி கேட்டு வந்திருக்காங்க. இவங்க அப்பா இவருக்கு என்ன வழி சொன்னாரோ அதே வழிய இப்ப நம்ம ஆளு சொல்றாப்ல. ஜெருசலேம் போறதுக்கு பல வழி உண்டு, ஆனாலும் இந்த வழியில நாங்க வந்ததுக்கு காரணம் ஜெருசலேமையே காப்பாத்தி ஜெருசலேம் மக்களை நல்லபடியா வெளியில கொண்டு வந்த அந்த ஹீரோவை பாக்குறதுக்காகத்தான் நாங்க இந்த வழியில வந்தோம். அவர் எங்க அப்படின்னு மன்னர் விசாரிப்பார். புதுசா சண்டை போட வர மன்னர், நான் சாதாரண இரும்பு வேலை பாக்குறவங்க ஐயா அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. நானும் சாதாரணமா இங்கிலாந்து நாட்டோட மன்னர் அப்படின்னு தன்னை அவரிமுகப்படுத்திக்கிறார். இங்கிலாந்து நாட்டோட மன்னரே அடுத்து ஜெருசலேமை கைப்பற்றுறதுக்காக வந்திருக்கிறாருங்க. அடுத்த சிலுவை யுத்தம் ஆரம்பமாக போகுது. நம்மால தான் அடையாளத்தையா மறைச்சிட்டான். நீங்க சண்டை போட்டு மல்லு கட்டுங்க, எனக்கு இருக்கிற இந்த சின்ன நிலம், இந்த சின்ன வீடு கிராமம் இது போதும் அப்படின்னு நினைக்கிறார். இங்க நம்ம ஹீரோயினும் இருக்கிறாங்க, தங்கச்சிக்காரி இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ தன்னோட முதல் மனைவி புதைச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து ஒரு தடவை பார்த்து மரியாதை பண்ணிட்டு அப்புறம் தன் 2வது மனைவி மன்னரோட தங்கச்சியோட புறப்பட்டு போறார். இப்ப இங்கிலாந்து மன்னர் படையெடுக்கிறதுக்காக ஜெருசலேமை கைப்பற்றுறதுக்காக போறாரு இல்லையா. 3 வருஷம் தொடர் யுத்தத்துல ஈடுபட்டாராம் ஜெருசலேமை கைப்பற்றுவதற்காக. 3 வருட போராட்டத்துக்கு பிறகு சலாவுதீன் கூட எப்படியோ ஒரு உடன்படிக்கை
உடன்படிக்கை ஏற்பட்டு ஜெருசலேம இங்கிலாந்து மன்னர் அடுத்து மீட்டெடுத்தாராம். சலாவுதீன் கிட்ட இருந்து இப்போ இங்கிலாந்து மன்னருக்கு மறுபடியும் கிறிஸ்தவத்துக்கிட்டே ஜெருசலேம் போய் சேர்ந்துருச்சு. இப்போ 1000 வருஷம் ஆயிப்போனாலும் கூட இப்பயும் ஜெருசலேம்ல அமைதி நிலவுகிறதா அப்படின்னு கேட்டா இப்பயும் அங்க யுத்த முழக்கம், குண்டு சத்தம், ட்ரோன்களோட சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை இங்க முடிக்கிறாங்க. பயங்கரமா இருந்ததுல. அப்பா இதெல்லாம் கதையல்ல, நிஜம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கங்க. இப்படியும் பல பேர் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கங்க. யுத்தம் எந்த நாடு கூட சண்டை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இழப்பு எல்லாருக்கும் தான். கேஸ் விலை, பெட்ரோல் விலை ஏறுது இல்ல, இது தொடர்ந்தா அடுத்து ரெசஷன், வேலை வாய்ப்பு இழப்பு, பொருளாதார மந்தநிலை, பஞ்சம், உயிரிழப்பு, இது எல்லாம் உலகம் முழுக்க சாத்தியம். யுத்தம் ஆபத்தானது, யுத்தம் தவிர்க்க வேண்டியது. தேங்க்யூ.